पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். சந்நியாசத்தினாலதான் பாத்தீங்கன்னா மோட்சமானது உண்டாகும். சந்நியாசம் அப்படின்னா தியாகம். தியாகம் அப்படின்னா எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா கர்த்திருவ தியாகம், போக்திருத்துவ தியாகம், ஜீவத்துவ தியாகம். இது மாதிரி தியாகங்கள் பாத்தீங்கன்னா நான் கர்த்தா என்பதை தியாகம் செய்ய வேண்டும், நான் போக்தா என்பதை தியாகம் செய்ய வேண்டும், நான் ஜீவாத்மான்றதை தியாகம் பண்ணணும். அப்படி தியாகம் பண்ணா மோட்சமானது சம்பவிக்கும். அப்ப எங்கேயாவது சந்நியாசத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா வெறும் சந்நியாசம்னா வேஷத்தினால இல்லை, இந்த விதமா 3 விதமான தியாகத்தினால் சந்நியாசம் மோட்சம் உண்டாகும் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமான மந்திரம் 48வது ஸ்லோகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமவி நத்யஜே சர்வாரம்பாஹி தோஷேன தூமேன அக்னிரிவ ஆவிருதாக. அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சகஜம் கர்ம கௌந்தேய, ஹே கௌந்தேய, எல்லா கர்மங்களும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா உடன் பிறந்தது. சகஜம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கூட கூட பிறந்தது. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா எந்த கர்மங்களா இருந்தாலும் அது சதோஷம் அப்படி தோஷத்தோடு கூடியதாக இருந்தாலும். ஏன் தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மகத்வாத். எல்லா கர்மங்களும் பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்களை அடிப்படையாக கொண்டது. சத்துவகுண காரியம், ரஜோகுண காரியம், தமோகுண காரியம். இது மாதிரிதான் 3 குணங்கள்ல இருந்துதான் பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் உண்டாகுது. இந்த கர்மங்கள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா அவித்யா, அவித்யா சுரூபம். அவித்யான என்ன அர்த்தம்? அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானத்தினால இருக்கிறதுனால எல்லா கர்மங்களும் அஜ்ஞான மயமா இருக்கிறது. அதனால தோஷம்தான். அப்ப எந்த சத்துவகுண காரியமா இருந்தாலும் கூட தோஷம்தான்.
கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாம். தமசோட காரியத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சத்துவகுண காரியம் ரொம்ப உயர்ந்தது. ரஜோஸ் டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சத்துவகுண காரியம் பெருசு. ஆனால் வாஸ்தவத்தில் என்னது, அதுவும் குணம் தானே. சத்துவகுணமும் குணம் தான். குணமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட டிராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. ரொம்ப பவித்திரமான ஆத்மா. ஒரு யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம், ரொம்ப ஆச்சாரம், ரொம்ப சிவ பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்பரராக இருக்கிறவர். அவர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவாவது அவரை போய் பார்ப்போம், எப்போவாவது இது பண்ணுவோம். ஒரு காஷி யாத்திரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேர்ந்து ஒரு காஷி யாத்திரைக்கு என் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கூட போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா, நல்ல ஆச்சார அனுஷ்டானம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா காஷியில் போய் ஒரு ரூம் எடுத்தாங்கன்னு போது தான் தெரிஞ்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்த மாமா வேற, கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, தேகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. தேகம் என்னது, மொபைல் டாய்லெட்டு. அப்போ இந்த டாய்லெட்டை வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பர்ஃபெக்ஷனாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் மனமும் மூத்திரமும் இது பண்ணிட்டு இருக்கிறது. நமக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு, இந்த தேகத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ அப்போ அவர் தான் அந்த மாமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜ். நான் சின்ன பையன். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். அவர் சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா, தேகம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தம் அப்படின்றத தவிர்க்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரை பண்ணலாம், வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சார அனுஷ்டானத்தோட ட்ரை பண்ணலாம். ஒரு வீட்டில் நுழைஞ்சோம் அப்படின்னா எல்லா இடமும் பர்ஃபெக்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவங்களும் கூட, சத்துவகுண பிரதானமாக இருக்கிறவங்களும் கூட ஒரு டஸ்ட்பின்னு ஒன்று இருக்குல்ல வீட்டுக்கு மூலையில். கிச்சனில் போய் பாருங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் மாமி வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்சுக்கிட்டா இருப்பாங்க. எப்படி முடியும் அது? ஒரு ஏஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பாங்க, தொடச்சி தொடச்சி தொடச்சி. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அலுப்பு வந்துடும். அதே மாதிரி மாமாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சிவலிங்கம்லாம் நல்லா வச்சுருப்பா, பூஜை பொருளெல்லாம் டெய்லி வாஷ் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. நான் ஒரு சுவாமியை பார்த்தேன், அவர் நல்ல சத்துவகுண பிரதானம். அவர் சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வச்சிருக்காரு. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுப்பா, இனிமே பண்ண முடியல அப்படின்ற. இனிமே பண்ண முடியல என்னால். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பாத்திரத்தை வாஷ் பண்ணி பஞ்ச பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வச்சிருக்க முடியுமா? வச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் தூசி படிஞ்சிருது. தூசியை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் இது பண்ணணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னா முடியாது. அப்போ அந்த சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டால், மாமாவும் அந்த சுவாமியும் ஒரே மாதிரி தான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க. மீதி நேரம்லாம் அது எப்படி இருக்கும், அது எப்படியோ இருக்கும். முக்கியமாக சிவ பூஜை பண்ணுறதுனால சிவலிங்கத்தை மட்டும் நல்லபடியாக வச்சு அதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணுறது. மீதி எல்லாம் அப்படியே தூசிப்படுது தான் இருக்கும். அப்போ புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரமும் ஒருத்தரோட சரீரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண காரியமாக நடக்காது. தூங்கணும்ல, தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் தேவைப்படுது இல்லை. ஒரு ரஜோகுண காரியம் பண்ணும் போதே வந்து அது ரஜோகுணம் தான். அப்போ 3 குணங்கள் சேர்ந்து தான் ஒரு பர்சன் இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தேகத்தில் வந்து அசுத்தம் சேரும் இல்லை, மலங்கள் சேரும் இல்லை, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்ல. அப்போ இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் பிரதானமாக சத்துவகுணம் இருக்கும் இல்லையா, கூடவே என்ன இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்ர ஜாத்தியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அறிவும் இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மித்திட்ட போனீங்க அப்படின்னா காலையில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, அவனோட பற்றை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, ஒர்க் ஷாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் போட்டு கும்பிட்டு தான் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செருப்பு தைக்கிறவன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சத்துவகுண காரியத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தில் இருந்தாலும் 3 குணங்கள் பிரிக்கவே முடியாது. அது எவ்வளோ உயர்ந்த கர்மமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்ந்த கர்மமாக இருந்தாலும் சரி. ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு கூட எப்படி செருப்பு தைக்கணுன்ற ஒரு அறிவு வந்து சத்துவ குணமாக இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு அதை செருப்பு தைக்க முடியாது உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ர ஹோமம் பண்ணணும் இல்லை ருத்ர அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லன்று இது பண்ணணும். பாலை வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பால் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா 20 லிட்டர் 50 லிட்டர் பாலை வந்து அபிஷேகம் பண்ணணும்னா என்ன ஆகும்? 11 திரவியங்களை அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு. அப்படின்னா வெறும் சத்துவ குணமா இருந்தாலும் முடியாது. ரஜோ குணம் இருந்தாதான் ஒரு நல்ல பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அபிஷேகத்தை சுறுசுறுப்பா பண்ண முடியும். அப்ப எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் 3 குணங்கள் இல்லாமல் சித்திக்கவே சித்திக்காது. மனசுல வச்சுங்க. அப்ப நம்ம பண்ற எல்லா காரியங்களும் 3 குணங்கள். 3 குணங்கள்ன்றதுனால தோஷம் கண்டிப்பா கர்மங்களில் இருக்கும். இப்ப நான் பேசும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து சில சமயம் பேதலிச்சு போயிடும். டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்லோகங்களை தப்பா சில சமயம் சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப 100% இந்த வாக்குல பண்ண காரியம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? தப்பா வரும். கிராமர் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் மறந்துடுவேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் பாயிண்ட்ஸ் ரொம்ப கவனம் கொடுத்துட்டு இருந்தேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது. அப்ப லகு சித்தாந்த கௌமுதி போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு இடத்துலயும் சூத்திரங்களை சொல்லி இந்த சப்தம் அப்படின்னு, என்னப்பா இது என்ன சப்தம், இது என்ன சப்தம், இதுக்கு என்ன தாத்து, இதுக்கு என்ன பிரத்யயம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இது என்ன சமாசம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் பாக்குறதே இல்லை. வெறும் அர்த்த கிரகணம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மறந்து போயிடும். என்ன தாத்து, என்ன பிரத்யயம், என்ன சமாசம், ஏதாவது தவறு நடக்குமா? நடக்கும், நல்லா நடக்கும். அப்ப இந்த வாக்குன்ற கர்மத்துல ஒரு மோகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு மோகம் வந்துட்டு போகும். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஐயோ இது என்ன ஸ்லோகம், டக்குன்னு ஒரு மறைப்பு வந்துட்டு போகும், தமோகுணம் வந்துட்டு போகும். அப்ப எதா இருந்தாலும் பாடம் படிக்கிற விஷயமா இருந்தாலும் கூட என்ன இருக்கும்? அதுல நல்ல தியானம் பண்றதா இருக்கட்டும். தூங்கி போயிடலாம்ல சில சமயம். தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா தூங்கி போயிடுவீங்க. இல்லைன்னா சில சமயம் தியானத்துல உட்காருவீங்க, மனசு சஞ்சலிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ளார மனசஞ்சாரம் நல்லா போயிட்டு இருக்கோம், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயம் தூங்கி போயிடும், சில சமயம் நல்லா தியானம் போகும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தியானமா இருக்கட்டும், பாடம் படிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பூஜையா இருக்கட்டும், சத்துவகுண காரியமாகவே இருந்தாலும் கூட அதுவும் தோஷத்தோடு தான் இருக்கும். அப்ப அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன கர்மம் வந்து பை பர்த்லயே கிடைச்சிருக்கோ சகஜம் அப்படின்னு பேர். அந்த கர்மத்தை 3 குணங்களோடு கூடி தோஷங்களோடு கூடி இருந்தாலும் கூட நத்யஜேத், அவங்க கர்மத்தை அவங்க தியாகம் பண்ணக்கூடாது. கண்டிஷனா சொல்ற, நீ தியாகம் பண்ணாதே. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மத்தை யாரும் தியாகம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சர்வாரம்பாகி தோஷேன, எல்லா கர்மங்கள்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கர்மங்களுக்கு எது காரணம்? ஒரு கர்மம் பண்றோம்னா அதுக்கு என்ன காரணம்? காமம். ஒரு ருத்ர பூஜை பண்றேன் அப்படின்னா பகவான் என்ன இடத்துல பிரீத்தி ஆகட்டும், என்னோட தோஷங்கள் போகட்டும் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? ருத்ர பூஜை பண்றேன், சிவ பூஜை பண்றேன். அப்போ ஒரு சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். சங்கல்பத்துல இருந்து காமத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம். அப்ப கர்மம்னுக்கு பேரு சர்வாரம்பம்னு சொல்லலாம், காமத்துக்கு பேரும் சர்வாரம்பம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சங்கல்பம் தான் மூலம். சங்கல்ப பிரபவான் காமான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல இருக்கு. சங்கல்ப பிரபவான் காமான், எல்லா காமங்களோட பிறப்பிடம் எது அப்படின்னா சங்கல்பம். அப்ப சங்கல்பத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்வாரம்பா. சங்கல்பம் என்னது அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும். அப்ப இப்ப என்னவா இருக்கேன்? நான் பந்தனா இருக்கேன். அதுதான் பெரிய அஜ்ஞானம். அப்போ ஒரு சங்கல்பம் நம்ம பண்றோம், மோட்சம் அடையணும்ன்ற ஒரு சங்கல்பம் கூட வந்து பாத்தீங்கன்னா உத்தம சங்கல்பம்னு சொல்றோம். ஆனா அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால, நான் பூரணம்னு அறியாததுனாலதான் உண்டாகுது. அப்ப வந்து எல்லா சங்கல்பங்களும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யிலிருந்து உண்டாகக்கூடியது. அப்ப அவித்யிலிருந்து உண்டாகக்கூடிய சங்கல்பம், அவித்யிலிருந்து உண்டாகக்கூடிய காமம், காமத்திலிருந்து உண்டாகக்கூடிய கர்மம். சங்கல்பத்துக்கு அப்புறம் காமம், காமத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம். இந்த 3த்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா அவித்யா, திரிகுணம். அதனால சர்வாரம்பாகி, எல்லா ஆரம்பங்களும் கர்மங்களும் தோஷத்தோடு கூடியிருக்கின்றன. எப்படி அப்படின்னா தூமேன இவ அக்னிஹி ஆவருத்தாக. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அக்னியானது
புகையினால் மூடப்பட்டதாக இருக்கிறதோ, வெளியில தெரியாம புகை மட்டும் வெளியில தெரியுதோ, அதே மாதிரி ஆத்மாவை மூடி மறைத்ததாக இந்த கர்மங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். மீனிங் பார்த்துட்டு இன்னைக்கு சாஸ்திரார்த்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம். விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த விசாரத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நம்ம கர்மத்தை பண்ணணும், வேற சாய்ஸ் இல்லை. நம்ம கர்மத்தை பண்ணியே ஆகணும். நியத்தம் குரு கர்மத்துவம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:8 வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது, நியத்தம் குரு கர்மத்துவம். நமக்கு கட்டளை வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கர்மத்தை பண்ணணும். இங்கேயும் கர்மத்தை விடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இதான் கட்டளை. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்ப நம்ம முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, கர்மியா இருக்கிறவன் கர்ம யோகியா மாறும்போது, யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சார 3:9. எல்லாத்தையும் எந்த கர்மா பண்ணாலும் பூஜையா பண்ண ஆரம்பிக்கணும். எந்த கர்மம் பண்ணாலும் சீரியஸா ரொம்ப சிரத்தையோட பக்தியோட, இது ஈஸ்வர சுரூபம், ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கணும். 3:9. அப்புறம் 5:10 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, பிரம்மன் யாகாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோத்திய லிப்பியதே ரசபாப்பேன பத்ம பத்திரமிவாம்பசா. பகவானுக்கு எல்லா கர்மங்களையும் அர்ப்பணம் பண்ணிட்டு, பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு, பற்றுதலை விட்டுட்டு, எவன் ஒருத்தன் பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான் அப்படின்னா, தண்ணீர்ல கிடக்கிற தாமரையில ஒட்டாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ, அதே மாதிரி பாப்பங்களால் அவன் ஒட்டுவதில்லை. கர்மபந்தம் அவனுக்கு உண்டாகிறதே இல்லை. அப்ப கர்மத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை வந்து ஈஸ்வரார்ப்பணமா கர்ம யோகமா பண்ணணும். எந்த கர்மம் பண்ணாலும். இந்த 2 கிடைச்சிச்சு. 2 கிடைச்சதோட போதுமா சாமி அப்படின்னா இல்லை. கர்மம் கர்ம யோகம், அதுக்கப்புறம் என்னது ஞானம். இந்த 48வது ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், ஞான பரமா விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஞானத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, நிஷ்டா பிரகரணம் ஆரம்பிக்க போகுது 49ல இருந்து. அப்ப நம்ம ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்மயோகம். கர்மயோகத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானத்துக்கு அப்புறம் என்ன வரணும், சர்வ கர்ம சந்நியாசம். அதுக்கப்புறம் நிஷ்டா. இந்த மொத்தம் 5 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 4 சொன்னீங்கன்னா கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டா. இந்த 4 எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். 5 சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், கர்மம் கர்மயோகம் ஞானம். ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கர்ம தியாகம் பண்ணிட்டு, சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுவான். 5 ஸ்டெப்ஸ். 4 இல்லைன்னா 5 போகும். இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 48வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான கான்செப்டை கொண்டு வர போறாரு. கர்மத்தை பத்தின ஞானத்தை விசாரத்தில் நமக்கு கொடுக்க போறார். கர்மத்தை பத்தின விசாரம் தான் ஞானம் அப்படின்னு பேரு. நான் கர்த்தா இல்லை அப்படின்ற ஒரு ஞானத்தை அடையணும். நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை அப்படின்னா நான் போக்தாவும் இல்லை. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 4:19 தான் இதோட விசாரத்தோட பீஜம் வந்து பாத்தீங்கன்னா 4:19 வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுங்க. இனிமே விசாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஒண்ணு நம்ம விசாரம் பண்ண போறோம். யாரு கர்மா பண்றா, அந்த கர்மா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 4:19 சொல்றாரு, யஸ்ய சர்வே சமாரம்பாஹா காம சங்கல்ப வர்ஜிதாக. எவனுடைய கர்மங்கள் எல்லாம் காம சங்கல்பங்கள் இல்லாம, காம சங்கல்பங்களே இல்லாம ஒரு டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ண 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 வந்துடும். கையை சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி 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 மெதுவா கையை விட்டுட்டு 2 கையை விட்டுட்டு பெடலிங் பண்ற ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்துடும் பசங்கள்ட்ட. அப்போ வந்து இயல்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுறவங்களை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கில்டு பர்சன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே காரை வந்து ஷார்ப்பா ஓட்டுவாங்க. ரொம்ப எக்ஸலண்டான டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் நல்லா டிரைவ் பண்ணுவாரு. அஜித் சார்லாம் எக்ஸலண்டா நல்லா சேஃப்டியா வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்றதை பார்த்துருக்கேன். பேசிக்கிட்டே என் கூட பேசிக்கிட்டே விசாரம் பண்ணிட்டு நல்லா டிரைவ் பண்ணுவாரு. சிமி சேச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காரு அஜித்னு. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஹில்ஸ்ல வந்து ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சேஃப்டி, என்ன பர்ஃபெக்ஷன். ஆத்ம விசாரம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா டிரைவும் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ல பக்காவா பண்ணுவார். அவ்வளோ டிரைவிங் பண்ற ஸ்கில். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இடத்தோட வருமா, இடத்தோட வந்திருக்காரு. பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து பண்ற ஒரு டிரைவர் இருந்தான், ஈஸ்வரன் அப்படின்னு பேர்.
ரவின்னு பேரு. ஓங்காரன் சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருந்தான். என்ன டிரைவர், வானத்துல இருந்து வந்த மாதிரியே டிரைவ் பண்ணுவாங்க. அவன் ரோட்ல வந்து காரே ஓட்ட மாட்டான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட் ஃபிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருப்பான். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா உள்ள எப்படி உட்கார்ந்துருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ரதத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பார். எண்டோவர் கார் வந்து பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல வந்து மதுரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தேனிக்கு ஓட்டு வருவான். என்ன ரோடு தெரியுங்களா உங்களுக்கு? அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடு அது. கிராமம் எல்லாம், அந்த ஏரியா ஃபுல்லா கிராமங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ல சுவாமி எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ளார எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப ஈஸியா சௌக்கியமா இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் கர்மயோகமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வோட ஒரு காரியத்தை பண்ண 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 என்ன யோக கர்மசு கௌசலம் வந்துடும். ஒரு நிபுணத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துல வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய கர்மயோகத்துல என்ன யோக கர்மசு கௌசலம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த கர்மம் எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீதான்ப்பா எல்லாத்தையும் நீதான் பண்ற, நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சும்மா தெரியுது, இதெல்லாம் தெரியுது, இது நடந்துகிட்டு இருக்கு. காலையில பாத்ரூம்ல இருந்துட்டு நான் ஸ்நானம் பண்றதுல இருந்து, ஃப்ரெஷ் அவுட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது, ப்ரஷ் பண்றதுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்தே இதே திங்கிங்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதான் பண்ற, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ மட்டும்தான் இருக்கு, வாஸ்தவத்துல ஒண்ணும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, நீதான் பண்ற எல்லாத்தையும், நீதான் பண்ற எல்லாத்தையும் பண்ற. அப்ப என்ன ஆகுதுன்னா காலையில வேக்கப்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பிராக்டிஸ்ல கொண்டு வர லாஸ்ட் தாட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீதான் பண்ற நீதான் பண்ற, நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, இது ஏதோ சும்மா போயிட்டு இருக்கு, ஏதோ டிராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பிராக்டிஸ்ல கொண்டு வர. அப்படி பிராக்டிஸ்ல கொண்டு வர என்ன ஆயிடும், நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு முதல் தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு வந்து 12:45 முழிப்பு வந்துச்சு. 12:45 முழிப்பு வரும்போது வந்து என்ன ஆகும், முதல் தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் ஆரம்பிக்கும், பகவானோட தாட்ல தான் ஆரம்பிக்கும். முடிக்கிற தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற தாட்டும் அந்த தாட் ஆகும். அப்போ வந்து நேச்சுரலா ஒரு டிரைவ் பண்றவங்களுக்கு எப்படி பேசிக்கிட்டே ஆட்டோவா ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் இதையும் வந்து பாத்தீங்கன்னா வீலையும் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களோ, பின்னாடி முன்னாடி எல்லாத்தையும் ரிவர்வியூ மிரர்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும், சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசிக்கிட்டு வேதாந்தத்தையும் பேசிக்கிட்டு கார் ஓட்டணுமோ, அதே மாதிரி ஒரு ஸ்கில்னஸ் வர ஆரம்பிக்கும். எப்படி எல்லா காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஈஸ்வர ஸ்மரணம் உள்ளுக்குள்ளார சதா போய்கிட்டே, இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது யஸ்ய சர்வே சமாரம்பாக, சர்வே சமாரம்பாக எவனுடைய அனைத்து கர்மங்களும், அனைத்துன்னு அர்த்தம் காலையில பிரஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எமைக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து சர்வம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் எந்த ஒரு காமங்களும் இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். நாம் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, பகவான் பண்றார், அந்தர்யாமியா இருக்கிற அவர் தான் பண்றார், ஈஸ்வரனுக்கு தான் இதெல்லாம் போய் சேரும், நான் எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு எல்லா கர்மங்களும் காம சங்கல்ப வரிஜிதாக, எந்த ஒரு காமமும் இல்லாம. ஏதாவது ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆம்பிஷன் இருக்குமா? ராஜராஜ சோழனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் கட்டி முடிக்கணும்னு ஆம்பிஷன் இருந்திருப்பான். அவருக்கு லட்சியமா அதை வச்சுக்கிட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருப்பார். அதுல வேலை பார்த்திருக்க நிறைய ஸ்லேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து கூப்பிட்டு வந்தது, கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வார் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு வந்து கல்ல தூக்கு மண்ணை தூக்கு அப்படின்னு. இவங்க யாருக்குமே தெரியாது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. தூக்க சொல்றார், மண்ணை தூக்க சொல்றார், கல்ல தூக்க சொல்றார், ஒரு பிரெட்டை கொடுக்குறார், அவ்வளவுதான், ஒரு கஞ்சி ஊத்துறார், சாப்பிடணும், வேற எந்த சேலரி இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காமங்களும் இருக்கவே இருக்காதோ, வெறும் ஒர்க் பண்றது மட்டும் தான், எந்த பிளானிங்கும் இருக்காதோ, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே எஜமானன் பகவான் மட்டும்தான். ஒரே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்லேவா இருந்து வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்றேன் அப்படின்னு எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் காமங்கள் இல்லாமல் போய் விடுகிறதோ, காம சங்கல்ப வரிஜிதாக, காம சங்கல்பங்கள் இல்லாமல் போய் விடுகிறதோ, அடுத்த ஸ்டெப் போகணும்ல கர்மயோகம். அப்போ குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கிற விஷயம் ஸ்பஷ்டமா புரிய ஆரம்பிச்சிடும். ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாகா.
அவனுடைய கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்ற அக்னியில வந்து பாத்தீங்கன்னா எரிந்து விட்டனவோ. அடுத்த ஸ்டெப் ஞானம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் எரித்து விடுகிறது. அந்த மனுஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானிகளும் கூட என்ன பண்றாங்க, பண்டிதன் என்று சொல்கிறார்கள். அவர்தான் பண்டிதன் என்று சொல்கிறார்கள். இப்ப நமக்கு என்ன வரணும், ஞானம் வரணும். ஞானத்தினால தான் நம்மளுடைய எல்லா கர்மங்களும் சஞ்சிதம் முதல் கொண்டு ஆகாமி பிராரப்தம் எல்லா கர்மங்களும் எரிந்து போகும். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:27-28 தான் ஞானம். ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. எல்லா கருமங்களையும் பிரகிருதேகே கிரியமானானி குணைஹி கர்மாணி, பிரகிருதேகே குணைஹி கிரியமானானி சர்வைஹி கர்மாணி. எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதியினால் செய்யப்படுகின்றன. நான் பண்ணல. யாரு பண்றா? 3 குணங்கள் செய்கின்றன. பாடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யார் எடுத்துக்கிட்டு இருக்கா? சத்துவ குணத்தோடு கலந்திருக்கிற ரஜோ குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பப்ப தமோ குணமும் எட்டி பாக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சில சமயம் தடுமாறுது. ஆனா புத்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவமா இருக்கு, நல்லா ஸ்பஷ்டமா அர்த்த கிரகணம் சொல்லுது. வாயு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சோண்டு மக்கர் பண்ணுது. நல்லா இருந்தாலும் ரஜோகுணத்தோட இருந்தாலும் சில சமயம் வாக்கு வந்து என்ன ஆகுது, தமோ குணத்துல போகுது. அப்ப இந்த 3 குணங்கள் தான் இயங்குகின்றன. இப்ப நான் என்ன பண்றேன், நான் பார்க்கிறேன். இந்த பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பார்க்கின்றேன். நான் யாரு? பார்ப்பவன் நான். அப்ப எல்லா கர்மங்களும் யார் பண்றா? ஏன் இந்த தேகத்திலிருந்து எல்லாத்தோட தேகத்திலையும் கர்மங்களை யார் செய்யறா? 3 குணங்கள் செய்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் நினைக்கிறான். ஆனா அகங்காரம் பிடிச்சவன் என்ன பண்றான்? அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதி. புத்தி இல்லாதவன் என்ன பண்றான்? குணங்கள் பண்ற காரியத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நினைக்கிறான். அதே நேரத்துல தத்துவவித்து மகாபாகோ, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? தத்துவ ஞானி, ஒரு ஞானம் அடைஞ்சவன் என்ன பண்றான்னா தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகஷா. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா குணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் பிரிச்சு பாக்குறான். இது சத்துவ குணம். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட புத்தியை பாக்குறேன். புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணம் இருக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணமும் கொஞ்சோண்டு ரஜோ குணமும் கலந்து இருக்கு. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு, ரஜோ குணத்தோடையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தோடையும் கலந்து இருக்கு. நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து 2-3 எரர் பண்ணிட்டேன் வாக்குல. நேத்து பண்ணவே இல்லை, இன்னைக்கு எரர் நடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல வருது. ஏதாவது சப்தங்கள் வந்து ஸ்பிளிட் ஆகுது, டக்குன்னு வரமாட்டேங்குது. 3 வாட்டி தப்பு பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து. அப்ப வாக்க நான் பாக்குறேன் தமோ குணம் கலந்து இருக்கு ரஜோ குணம். மனசை பாக்குறேன் பிரசன்னமா இருக்கு சத்துவ குணம். ஒர்க் பண்ண மாட்டேங்குது மனசு வந்து கிளாஸுக்கு. புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வாக்கு பிரச்சனை. சரீரம் எப்படி இருக்கு? சரீரம் கொஞ்சம் தமோ குணத்தோட இருக்கு. இன்னும் தூக்கம் பத்தல, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். அப்ப இது மாதிரி என்ன பண்ணணும், எந்த கர்மா நடக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகஷா. குணத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கணும். குணத்தையும் கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிரிச்சு தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? குணத்தையும் கர்மங்களையும் பிரிச்சு பார்க்கறான். நான் பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குணகர்ம விபாக யோகம். குணத்தையும் கர்மத்தையும் விபாகம் பண்ணி பார்க்கறான். இது சத்துவ குண காரியம், இது ரஜோ குண காரியம், இது தமோ குண காரியம். தன்னோட தேகத்திலையும் பார்க்கணும், வெளியில நடக்கிற எல்லா இதுலயும் பார்க்கணும். இது தமோ குண காரியம், இது ரஜோ குண காரியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரணும். குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜதே. அப்ப ஞானி புருஷன் என்ன பண்றான்? குணங்களில் இயங்குகின்றன. குணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 23 தத்துவங்கள். புத்தியில ஆரம்பிச்சு புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுல இருந்து உண்டானதா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் கூட வந்து வெளியில இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள். இது எல்லாம் 23 தத்துவங்களும் குணங்கள். வெளியில இருக்கிற குணங்களோடு இந்த தேகத்துல இருக்கிற குணங்களா இருக்கக்கூடிய புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் டும் ஏதோ ஒண்ணு இன்டராக்ட் பண்ணுது. அந்த இன்டராக்ட் பண்றதுக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு பேரு. நான் படிக்கிறேன், எதை வச்சு படிக்கிறேன்? கண்ணு,
மனசு, பின்னாடி கண்ணு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. புத்தி மனசு கண்ணுன்ற இந்திரியத்தை வச்சு கர்மேந்திரியம்ன்ற அந்த கையை வச்சு புக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து படிக்கிறேன். அப்ப படிக்கிறேன் அப்படின்னும் போது புக்கு என்னது அப்படின்னா இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதம், இதுவும் என்னது குணம். அப்ப நம்ம வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட இங்க இந்திரியங்கள் மனசு புத்தியோட இருக்கிற பஞ்சபூதங்களோட இந்த பிரகிருதியோட காரியமா இருக்கிறதோட ரெண்டுத்துக்கும் இன்டராக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு பேரு. அப்ப நான் பண்றேனா அப்படின்னா நான் பண்ணவில்லை. அப்ப நான் யார்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சாட்சியா இருக்கேன் அப்படின்றதுதான் சித்தாந்தம். அப்ப தத்துவவித்து என்ன பண்றான்? தத்துவத்தை அறிந்தவன் நான் செய்யவில்லை அப்படின்னு அவன் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றான். இதே வந்து பாத்தீங்கன்னா 5:13 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 5:13 சொல்லுது. வெளியில இருக்க காரியமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்க காரியம் இல்லை, எல்லா காரியத்திலையும். எப்படி? 5 வந்து 8, 5:13 5:8 5:8 5:9 5:8 5:9 ஞானத்தை பத்தி பேசும்போது சொல்லுது. ஒரு தத்துவ ஞானி வந்து பாத்தீங்க அப்படின்னா, தத்துவ ஞானி எங்கேயோன்னு சொல்லாதீங்க, வானத்துல இருந்துலாம் வரல, இப்ப நம்மள்ட்ட இருந்தான். நம்ம தான் ஒரு தத்துவ ஞானியா இப்போ மெதுவா 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 நம்மளை பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன பண்றான்? ஒரு தத்துவத்தை அறிந்தவன் குணங்கள் பண்ணுது அப்படின்னு மெதுவா மெதுவா பார்க்க ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும், எல்லா காரியம் என்ன அர்த்தம்? நைவ கிஞ்சித் கரோமீதி. என்ன பண்றான்? நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. ந ஏவ கிஞ்சித் கரோமி, ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் நான் செய்யவில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுக்தோ மன்யேத தத்துவவித்து, நல்லா யோகியா இருக்கிறவன், பிரிச்சு அறியக்கூடிய யோகியா இருக்கிறவன், தத்துவத்தை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றான். அவன் முதல்ல யோகியா இருக்கணும். ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணி 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 மனசு சாந்தமானவன் தான் யோகி. அந்த யோகியா இருக்கிறவன் தத்துவத்தை அறிந்து இந்த விதமா நினைக்கின்றான். எதெல்லாம் நினைக்கிறான்? பஷ்யன் ஸ்ருண்வன், பார்க்கின்றவது நான் இல்லை. யார் பார்க்கிறா? பஷ்யன்னு, பார்க்கிற கண்ணு பார்க்குது, நான் பார்க்கல. ஸ்ருண்வன்னு, காது கேட்குது, நான் கேட்கல. பஷ்யன்னு ஸ்ருண்வன்னு ஸ்பிருஷன், கைகள் தொடுகின்றது, ஸ்கின் எல்லாம் தொடுகின்றது, நான் தொடவில்லை. ஜிஹ்ரன், ஜிஹ்ரன் அப்படின்னா ஸ்மெல் பண்ணுது மூக்கு, நான் ஸ்மெல் பண்ணல. அஷ்ணன், வாய் சாப்பிடுது, நான் சாப்பிடல. கச்சன், கால்கள் நடக்கின்றன, நான் நடக்கவில்லை. அஷ்ணன் கச்சன் ஸ்வபன், நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்கல. இந்த மனசு புத்தி இந்திரியம் தேகம் எல்லாம் தூங்குது. ஸ்வபன் ஸ்வசன், நான் சுவாசிக்கல, பிராணன் சுவாசிக்கின்றது. பிரலபன், வாக்கு பேசுது, நான் பேசவில்லை. பிரலபன். விசிருஜன், மலமூத்திரம் நான் விசர்க்கம் பண்ணவில்லை. மலத்வாரமும் மூத்திரத்வாரமும் மல விசர்ஜனம் பண்ணுது, மூத்திர விசர்ஜனம் பண்ணுது. கிருண்ணன், வஸ்துக்களை நான் எடுக்கவில்லை, கைகள் எடுக்கின்றன. கிருண்ணன். உன்மிஷன் நிமிஷன் அபி, கண்ணை மூடுறது, கண்ணை துறக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணவில்லை. இது எல்லாத்தையும் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் டும் 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 ஏதோ இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு தத்துவத்தை அறிந்தவன் நினைக்கின்றான். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை. இதுக்கு தாங்க கர்மயோகம். மனசு சாந்தியா இருந்து, மனசாந்தியா இருந்து, இப்ப நான் சொல்றேன், பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பரமஹம்சானந்தாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தாவை நான், அப்ப நீங்க நான் இல்லை, பரமஹம்சானந்தா நான் இல்லை, இது ஒரு கேரக்டர், பூத்தத்தாலான ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டும் டும்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆச்சாரியர்ன்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து பகவத்கீதைன்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் வேற, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 3 குணங்களும் என்னிடத்தில் இல்லை, நான் நிர்குணமானவன், பார்ப்பவன், சாட்சி அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறான். இதுதான் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மம் கர்மயோகம் ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் நிஷ்டைக்கு போகணும். இப்ப கேள்வி வருது, யாரு கர்மத்தை பண்றான்ற விசாரம். இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய விசாரம். இங்க வந்துருங்க, பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை பத்தின விசாரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டுங்க.
யாரு கர்மத்தை செய்கின்றார்? விசாரம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இது வரைக்கும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். கர்மி நான் கர்மத்தை பண்றேன்னு சங்கல்பம் பண்றான். கர்மயோகி என்ன பண்றான்? கர்மயோகிட்டியும் கர்த்திருத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. அவன் என்ன பண்றான்? ஈஸ்வர அர்ப்பணம்னு கர்மம் பண்றான். கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணம் பண்றான் ஒழிய அவன்கிட்டயும் என்ன இருக்கு? கர்த்திருத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. இப்ப அடுத்த லெவலுக்கு போகும்போது இவன் நல்லா கர்மயோகம் பண்ணியிருக்கான், மனசு நல்லா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு குருநாதர் பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். என்ன உபதேசம்? யாரு கர்மா பண்றா ஃபர்ஸ்ட் விசாரம் பண்ணு வா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆரம்பிச்சது பாடத்துல பாத்தீங்கன்னா 82வது பேஜ்ல கீழ இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கிம் அசேஷதக தியக்தும் அசக்கியம் கர்ம இதி ந த்யஜேத். ஆச்சாரியர் சித்தாந்தி பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். சித்தாந்தியே பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, கர்மத்தை தியாகம் செய்யாதேன்னு பகவான் சொல்றாரு. நத்தியஜித் தானே இருக்கு. தோஷம் சதோஷம் அப்படி நத்தியஜித். உன்னுடைய கூடையே பிறந்த கர்மம் தோஷத்தோடு உடையதா இருந்தாலும் தியாகம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லணும்? கிம் அசேஷதக தியக்தும் அசக்கியம் கர்ம இதி ந த்யஜேத். மிச்சமில்லாம கர்மத்தை தியாகம் பண்ண முடியாதுன்றதுனால தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா? அல்லது பாத்தீங்கன்னா கிம்பா அல்லது சகஜஸ்ய கர்மனக தியாகே தோஷோ பவதி இதி. உன் கூடையே பிறந்த கர்மத்தை நீ விட்ட அப்படின்னா தோஷம் வரும்ன்றதுனால தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதாவது மிச்சமில்லாமல் கர்மங்களை தியாகம் பண்ண முடியாதுன்றதுனால தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா? இல்ல தியாகம் பண்ணுனா தோஷம் வந்துரும்ன்றதுனால தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா? ரெண்டு ஆப்ஷன். உடனே நம்ம பூர்வபக்ஷி, சாமி எதுக்கு சாமி இதெல்லாம் போயிட்டு நீங்க ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்லோகம் போனா முடிச்சிடலாம் இல்ல, ஏன் இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விசாரம் தேவையா? இதெல்லாம் ஏன்னா நிறைய இடத்துல பூர்வபக்ஷிகளே கொண்டு வரதில்லை. எங்கேயாவது பாருங்க, எங்கேயாவது சித்தாந்தம் பேசும்போது டோன்ட் டூஸ் யாராவது பேசுறாங்களா? சித்தாந்தமா பேசிட்டு போனா எப்படி கிளாரிட்டி வரும்? ஸ்தூணா நிக்கணன நியாயம் அப்படின்னு பேர். மனனம் பண்ணணும் அப்படின்னா நல்ல கிளாரிட்டி வரணும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விசாரம் தேவையா? பூர்வபக்ஷியா தான் கேட்கிறான். கிம்ச அத்தக அத்தக கிம்சியாத். என்ன ஆக போகுது? எதுக்குங்க இதெல்லாம் விசாரம்? மிச்சமில்லாமல் கர்மத்தை தியாகம் பண்ண முடியாதுன்றதுனால தியாகம் பண்ணாத, கர்மத்தை விடாதன்னு சொல்றாரா? இல்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டா தோஷம் வந்துடும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா? அப்படின்றதுனால இதை விசாரம் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது? ஞானம் வரணும் சாமி. யாரு கர்மா நடக்குது, கர்மா என்ன, இதை பத்தி விசாரம் பண்ணணும். இதைதான் ஆச்சாரியர் என்ன பண்ண போறார்? ஒரு 3 நாளைக்கு நம்ம இதைதான் மெதுவா டியூன் பண்ண போறோம். என்னென்ன பார்ப்போம்? ஆச்சாரியர் சொல்றார் எதி தாவத்து. முதலில் எதி அப்படின்றதுக்கு அர்த்தம் சித்தாந்தி ஆரம்பிக்கிறார். அந்த முதலில் ஒரு வார்த்தை இல்லை, அதை போட்டுங்க. முதலில் ஒருவேளை. தாவத்துன்றதுக்கு அர்த்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அது மாதிரி கலோக்கியில ஆரம்பிக்கிறார். எதி தாவத்துனா ஒருவேளை, முதலில் ஒருவேளை. அசேஷதக தியக்தும், முதல் பட்சம் இருக்குல்ல, அதுதான் முதலில் சொல்ற. முதல் பட்சம் என்னது? அசேஷதக தியக்தும் அசக்கியமிதி. மிச்சமில்லாமல் கருமங்களை ஒருத்தர் பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியாது இதி என்பதால் ந தியாஜ்யம், தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனா பத்தியதே ஜந்து. நீங்க பண்ற கர்மம் எந்த கர்மமா இருந்தாலும், நான் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணேன். இந்த துணியை வச்சு இப்படி தட்டிக்கிட்டே இருந்த பாருங்க, எனக்கு தெரியாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்து போச்சு. பாப்பமா புண்ணியமா? சாகடிச்சா புண்ணியம், பாப்பமா பாப்பம் தானே. எனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்தாலும் பாத்தீங்கன்னா பாப்பம் தானே. நான் நடந்து போகும்போது எத்தனையோ எறும்புகள் செத்து போகுது, எனக்கு தெரியவே தெரியாது. காலில் எத்தனை எறும்பு செத்து போகுதுன்னே தெரியாது. ஃப்ளஷ் அவுட் பண்ணா பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார பூச்சி நிறைய எறும்பா மறைஞ்சிருக்கு, அதெல்லாம் அப்படியே ஃப்ளஷ் அவுட்ல போகுது. தண்ணியை ஊத்துனா அந்த கால்வாயில பாத்தீங்க அப்படின்னா பைப்ல ஏகப்பட்ட ஜீவராசி இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா போயிடுது. அப்ப நான் நடந்து போனா, வண்டி எடுத்து ஓட்டினேன் அப்படின்னா டயருக்கு கீழே நிறைய ஜீவராசிகள் செத்து போகுது. நான் எதையாவது பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்தும் போது இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா துக்கம் வருது, எதையாவது கண்டனம் பண்ண வேண்டியிருக்கு. இதை சரி இது தப்புன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது? தப்புன்னு சொல்ற இது தப்புங்க நீங்க பண்றது அப்படின்னா இன்னொருத்தருக்கு மனசு கஷ்டப்படுது.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிற போற வர எல்லா காரியங்கள்லயும் என்ன இருக்கு? புண்ணியம் பாப்பம் கலந்தே இருக்கு. அப்ப அந்த புண்ணிய பாப்பம் கலந்தே இருக்கிறதுனால கர்மத்தினால நம்ம ஜீவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? பந்தப்பட்டிருக்காங்க. கர்மத்தை விட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மோட்சம் கிடைக்கும். கர்மத்தை விட்டாதான் மோட்சம் கிடைக்கும். அப்ப கர்மத்தை விடணும் அப்படின்னா முடியுமா? மிச்சமில்லாம எல்லா கர்மங்களையும் ஒருத்தர் முடியுமா அப்படின்னா செத்தாதான் முடியும். டெட் பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணாது. டெட் பாடியா இருக்க முடியுமா? நம்ம அசையாம இருக்கலாமா? டெட் பாடி மாதிரி டெட் பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேசாது, நடக்காது, போகாது, வராது, ஒண்ணும் பண்ணாது. அப்ப கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா மனசுல எடுத்துக்கணும். மிச்சம் இல்லாம டெட் பாடியா இருந்தா மட்டும்தான் விட முடியும். நம்மளாம் விட முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும்? அதனால கர்மங்களை தியாகம் செய்யாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சாய்ஸே இல்லை, பண்ணிதான் ஆகணும். அப்படின்றதுக்காக பகவான் சொல்றாரா? இல்லனா நேத்யாஜ்யம் சகஜம் கர்ம ஏவம் தருகி அசேஷ தியாகே குணஏவ சியாத் இது சித்தம் பவதி. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் என்ன பண்றாரு? சித்தாந்தியா இருந்து பேசுறாரு. அப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த கர்மம் இருக்கே, சகஜம் கர்ம, இந்த சகஜம் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக்கியமானதல்ல. தியாகம் பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி நான் சன்னியாசி ஆயிடுறேன். சன்னியாசி ஆயிடுங்க, குடும்பத்தை யார் பாப்பா? நீங்க வாங்கின கடன்லாம் யாரு வச்சுப்பா? ஒய்ஃப் வந்து கஷ்டப்படணுமா? குழந்தைங்க வந்து கஷ்டப்படணுமா? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக தான் பிளான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி குழந்தைங்கெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. நீங்க ஏகப்பட்ட கடனை வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்க, இங்க உட்கார முடியுமா உங்களால? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட கர்மா எதை ஆரம்பிச்சியோ அதை முடிச்சுட்டு தான் நீ வரணும். உன்னோட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்ட அப்படின்னா தப்பா போயிடும். எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, வந்து அந்த கேரக்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் போய் மலையில போய் உட்காரலான்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த சுவாத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சு கொடுத்தாதானே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் மனனம் பண்ணி அடுத்த கரைக்கு போக முடியும். நான் பாட்டுக்கு இன்னைக்கு வேணாங்க, கிளாஸ் வேணாம் அப்படின்னு இப்ப இதோட போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டு எங்கேயா போய் உட்காரணும், ஏகாந்தமா உட்காந்துக்கலாம் அப்படின்னா, அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் பகவான் கொடுத்துருக்காருன்னா அப்படின்னா அந்த கர்மத்தை வந்து நான் முறையா பண்ணிதான் ஆகணும். இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கர்மத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்காம இருக்கணும். ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப நமக்கு பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரோல் கிடைச்சிருக்கோ அந்த ரோல் சகஜம் கர்மன்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏவம் தருகி அசேஷதக தியாகி குணஏவசியா. அப்போ முடியாத கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் தியாகம் பண்றான், மிச்சமில்லாம தியாகம் பண்றான் அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷல் தானே. முடியாத கர்மம், அதாவது தான் நம்ம சொல்றோம் தியாகம்ன்றது முடியவே முடியாது. எவனோ ஒருத்தன் இது மாதிரி தீர புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்றான், சுபாவமான கர்மங்களையும் தியாகம் பண்றான், எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்றான் அப்படின்னா பெரிய ஆளியாவன், பெரிய ஆள் தானவன், அவன் குணம் தானே அது. குணஏவ சியாத் இது சித்தம் பவதி. அப்படி எவனாவது இந்த உலகத்துல மிச்சமில்லாமல் கூடையே பிறந்த கர்மங்களையும் சர்வ கர்மங்களையும் ஒருத்தன் தியாகம் செய்கின்றான் என்றால் நம்மளால முடியாது, அவன் பண்றான் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆள்பாவன். நம்ம சொல்றோம்ல, என்னால 100 கிலோ தூக்க முடியாது, அவர் 100 கிலோ தூக்குறாருப்பா, சூப்பர் பாது. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். முடியாத காரியத்தை யாராவது பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். ஆனா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மோட்சம் அடையணும்னா சர்வகர்ம சந்நியாசம் பண்ணு. சர்வகர்ம சந்நியாசம் எப்படி சித்திக்கும்? சர்வகர்ம சந்நியாசம் எப்படிங்க சித்திக்கும்? அதுதான் விசாரம் பண்ண போறோம். அப்படி சர்வ கர்மங்களையும் நம்மளால முடியாது. அப்ப எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பண்றான் அப்படின்னா அது ரொம்ப குணமானது, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி கேட்கிறான், சத்தியம் ஏவம், நீங்க சொல்றது கரெக்டு தான், சத்தியம் ஏவம், நீங்க சொல்றது வந்து இந்த விதமா நீங்க சொல்றது சத்தியம், ரொம்ப சத்தியம். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அசேஷதக தியாக ஏவன உபபத்தியத்தை இருந்துச்சு. ஆனா மிச்சமில்லாமல் கர்மங்களை விடுறதுன்றது சர்வகர்ம சந்நியாசம் சர்வகர்ம சந்நியாசம்னு நீங்க சொல்றீங்களே சாமி, அது வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இல்லவே இல்லை. ந உபபத்தியத்தை ஏவ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனால மனுஷனா பிறந்துட்டான் அப்படின்னா அவனால கர்மங்களை முழுசா விடுறதுன்றது வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காது. எமைக்கணும் இல்ல சாமி, சுவாசம் பண்ணணும், அது என்னது ஜீவன கர்மான்னு பேரு.
அப்ப ஜீவிச்சுக்கிறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கிறதும், கண்ணை எமைக்கிறதும், சாப்பிட்றதும், தூங்குறதும் இதெல்லாம் கர்மா தானே. நடப்பீங்க, கையை அசைப்பீங்க, கால் அசைப்பீங்க, இதெல்லாம் கர்மா தானே. அப்போ ஒரு மனுஷனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா 100% கர்மத்தை தியாகம் பண்ணானா பெரிய ஆள் தான். ஆனா இந்த உலகத்துல அது மாதிரி ஒருத்தன் இருக்க முடியாது. மிச்சமில்லாமல் கர்மங்களை தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு பூர்வ பக்ஷியோட வாதம். இதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்னு வச்சுங்க. எப்படிங்க சாமி கர்மத்தை எல்லா கர்மத்தையும் விட முடியாமா? இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம பேசும்போது ஆமாம் எல்லாத்தையும் கர்மத்தையும் தியாகம் பண்ண சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடுவீங்கல்ல, அதெல்லாம் கர்மா தானே. நடப்பீங்கல்ல, போவீங்கல்ல, வருவீங்கல்ல, கர்மா தானே. நீங்க சன்னியாசின்னு சொல்றீங்க, எதை தியாகம் பண்ணீங்க நீங்க அப்படின்னு எங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப சந்நியாசம்ன்றது கர்ம சந்நியாசம், கர்மத்தை விட முடியுமா அப்படின்னா அதை பத்தி தான் விசாரம் ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனால் கர்மத்தை முடியாது செய்ய, மொத்தமா தியாகம் பண்றது முடியாதுன்னு பூர்வபக்ஷம். இதை வந்து ஆச்சாரியார் மெதுவா லேயரா எடுக்கிறார். ஒவ்வொரு மதத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொண்டு வந்து எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல கர்மங்கள் ஆபாசிக்கின்றன, தோன்றுகின்றன. ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லாம் வந்து ஆக்ஷன் பண்றாங்க. ஸ்கிரீன் ஏதாவது பண்ணுதா? ஸ்கிரீன் ஒன்னையும் பண்ணல. ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா ஆக்ஷனும், சலனச்சித்திரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காட்சிகள் எல்லாம் சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன திரஷ்டாக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. சொப்பனத்துல நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. அப்ப சொப்பனம் தெரியுது, அங்க ஆக்ஷன் தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாட்சி மாத்திரம், ஸ்கிரீன் மாதிரி. அப்போ காட்சிகளும் சொப்பனம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியுது. அப்ப வாஸ்தவத்துல கர்மங்கள் நடக்கவே இல்லை. அப்ப கர்மங்கள் யார் பண்றா? இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பண்ணுது, ஆபாசிக்குது மாயையினால. சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க பொதுவா எடுத்துங்க, பொதுவா பேருங்க. நீங்க எந்த விஷயத்திலையும் ஒரு மனுஷனால கர்மத்தை தியாகம் பண்ண முடியுமா? முடியாது. 100% முடியாது. இதான் பூர்வபக்ஷியோட வாதம். ஆனா சித்தாந்தி என்ன சொல்றாரு? ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முடியாத கர்மத்தை ஒருத்தன் பண்ணினானா அவன் பெரிய ஆள் தானே. அவன் அது குணம் தானே, பெரிய விசேஷம் தானே. சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா கர்மத்தால பந்தப்படுறான், கர்மத்தை விட்டான் அப்படின்னா மோட்சம் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு, சர்வ கர்ம சந்நியாசம் தான் மோட்சம் அப்படின்னு நம்ம இப்ப கொண்டு போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா இவன் பூர்வபக்ஷ சொல்றான் எந்த ஒரு மனுஷனாலையும் 100% கர்மத்தை தியாகம் பண்ண முடியாது. இல்ல இப்ப அப்படித்தானே. நீங்க நானே எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்? நான் அதெல்லாம் தத்துவத்துக்குலாம் போவாதீங்க. இப்போ உங்க அனுபவம் என்ன? இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம விவகாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? நான் படிக்கிறேன், நான் போறேன், நான் வரேன், நான் சாப்பிட்றேன். இதுதான். அப்ப நம்ம இப்ப எப்படி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தா போக்தாவா தான் இருக்கும். நம்ம கர்த்தா போக்தாவா தான் இருக்கோம். உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் கர்த்தா போக்தாவா தான் இருக்கும். அப்ப நான் எமைக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன், நான் பண்றேன், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் அனுபவிக்கிறேன், என் கர்மத்தை வந்து நான் அனுபவிக்கிறேன். ஒரு தலைவலி, என் கர்மம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தோட தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். தத்துவம் படிச்சது வேற, தத்துவத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நான் சாட்சின்ற எண்ணத்துல இருக்கமான இல்லை நம்ம. ஆனா தத்துவம் தெரியுமா? தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசாரம் என்ன பண்ணுதுன்னா கர்மம் எங்க நடக்குது, இப்ப அதுதான் இப்ப விசாரம் பண்றோம். இல்ல அதெல்லாம் இல்ல இந்த விஷயம் நான் இங்க பேசவே வரல. இதெல்லாம் சித்திகளோட இது. இல்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திகளை பத்தின விஷயம் இல்ல. 7 நாள் சாப்பிடல, 6 நாள் சாப்பிடல, இதெல்லாம் வந்து ஒருத்தரோட எக்ஸ்ட்ராடினரி பவரா இருக்கிறது, வெளிப்படுறது, விபூதின்னு பேர். இதை விட்டுருங்க, ஓரமா வச்சிருங்க. இப்ப நான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷன் டே டு லைஃப்ல சாப்பிட்றது, போறது, வர்றது எல்லாம் இருக்கும்ல. அவர் சாப்பிடல ஆனா தூங்குவாருல்ல, அவர் கண்ணை எமைப்பாருல்ல. சிவன் சார் கண்ணை எமைச்சிருக்காருல்ல.
நடந்திருப்பார்ல, உட்கார்ந்து இருப்பார்ல, சுவாசிச்சிருப்பார்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல, செலக்டடா கர்மத்தை தியாகம் பண்ண முடியும். 100% கர்மத்தை தியாகம் பண்ண முடியுமானா முடியாது. அதனாலதான் நான் டெட் பாடின்னு சொன்னேன். 100% கர்மம் பண்ணாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெட் பாடி. ஆக்சுவலா டெட் பாடியில கூட வந்து கர்மம் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆமா டீகம்போசிங் கூர்ம வாயுன்னு ஒண்ணு இருக்கும். அங்க வந்து சில வாயுக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், டீகம்போஸ் காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டெட் பாடியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், முன்னாடியே பார்த்திருக்கோம், இந்த உலகத்துல குணமில்லாததுன்னு ஒரு வஸ்துன்னு இந்த உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ தேவர்களிடத்திலேயோ எங்கேயுமே குணத்தை தாண்டி ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப குணம் இருந்தாவே என்ன பண்ணும், குணம் இருந்தாவே அங்க காரியம் நடந்துகிட்டே தான் இருக்கும். செலக்டடா இப்ப நம்ம நடேசானந்த சுவாமி இருக்காரு, அவர் சாப்பிட்றதே இல்லைதான், எப்போதான் சாப்பிடுறாரு. இப்போ ரெகுலர் சாப்பிட்றதே இல்லை. எங்க கூட எப்போ வந்தாருன்னா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட்றதே இல்லை. நம்ம கிளாஸ்லயே இருக்கார், நம்ம பிரத்யட்சமா இருக்கார். சிவசாரெல்லாம் எதுக்கு எப்போ இருந்தவரை இப்ப யாருக்கும் சொல்ல முடியாது. இப்ப நமக்கு பிரத்யட்சமா இருக்கார். நடேசானந்த சுவாமி வந்து நம்ம கூட இருக்கிற பாடத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதே இல்லை. எனக்கு ஒரு சுவாமி இங்கேயே பக்கத்துல இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும்னா 1/2 லிட்டர் பால் பாக்கெட் தான் அவருக்கு பிரசாதம். 1/2 லிட்டர் பால் பாக்கெட், பால் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வருஷக்கணக்கு அப்படி சாப்பிடாம இருக்காரு ஆந்திரா சுவாமி ஒருத்தர். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாமயே 3 மாசம் 4 மாசம்லாம் இருப்பார். வேற எதுவுமே சாப்பிடாம 3 மாசம் 4 மாசம்லாம். இப்ப நம்ம நடேசானந்த சுவாமியில வருஷமெல்லாம் 3-4 வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருந்திருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் ஆனதுன்னா மற்ற காரியம் நடக்குமா, மற்ற காரியம் நடக்கல. எமைக்கிறது, போறது, வர்றது, நடக்கிறது, எல்லா காரியம் நடந்துட்டு இருக்குமே. அப்ப சர்வ கர்ம சந்நியாசம்ன்றது இந்த உலகத்துல ஒரு ஜீவனாலையும் சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணவே முடியாது. டெட் பாடியா இருந்தா கூட அது கூட டீகம்போசிங் காரியம் நடந்துகிட்டு இருக்கும். அங்கேயும் சர்வ கர்ம சந்நியாசம் நடக்காது. இதுதான் விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணாதான் தியாகேனைக்கு அமிர்தத்துவமானது, தியாகத்தினாலதான் மோட்சமானது சித்திக்கும். இதுதான் சாஸ்திர சித்தாந்தம். அப்ப சாஸ்திர சித்தாந்தம் எப்படி படித்தமாகும் அப்படின்னா இதுக்காக தான் விசாரம் பண்றோம். ஞானம் எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா விசாரம் பண்றோம். பாருங்க, ஒவ்வொன்றா வந்துருங்க. ஆச்சாரியர் முதல் லேயர் எடுக்கிறார். கிம் நித்திய பிரச்சலித ஆத்மகா புருஷோ யதா சாங்கியானாம் குணாகா. அது வரைக்கும் ஒரு பட்சம். ஆச்சாரியர் சொல்றாரு, சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க, சாங்கியர்கள் யோகிகள் 2 பேரும் நம்ம சித்தாந்தம் படிச்சிருக்கோம். சாங்கியர்களும் யோகிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆத்மா வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அபோக்தா அப்படின்றாங்க. போக்தா ந கர்த்தா. சாங்கியர்களோட மதத்திலையும் யோகிகளோட மதத்திலையும் ஆத்மா கர்த்தா இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா போக்தா அப்படின்றாங்க. சரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்த்திருவம் வருது அப்படின்னா, ஜீவாத்மால எப்படி கர்த்திருவம் வருதுன்னா இந்த 3 குணங்களுடைய மாயை இருக்குல்ல, இந்த மாயையோட இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேரும் போது சயோக சம்பந்தம் நடக்குது. இந்த ஒன்னு சேரும் போது என்ன ஆகுது, இந்த புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா சேத்தனம், இது இந்த புருஷனும் கர்த்தாவா தெரியறான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா, சாங்கியர்களும் யோகிகளும் சொல்றாங்க. குணம் 3 குணங்கள் இந்த புருஷனோட சயோக சம்பந்தத்தை அடையும் போது இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க ஆரம்பிச்சிடறான். 3 குணங்களால் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா சத்வரஜஸ்தமஸ்ன்ற காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த சத்வரஜஸ்தமஸ்ன்ற 3 குணங்களோட லட்சணம் என்ன அப்படின்னும் போது குணம் சலம் விருத்தம். சாங்கியர்கள் சொல்றது லட்சணம் என்னன்னா, குணம் எப்படிப்பட்டது, குணம் சலம் விருத்தம். குணத்தோட சுபாவம், விருத்தம்னா சுபாவம்னு அர்த்தம். குணத்தோட சுபாவம் எது அப்படின்னா சலம், சலிக்கிறது. அப்ப 3 குணங்கள் சதா சலிச்சுக்கிட்டே இருக்கும். சலிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த நான் அப்படின்ற ஆள் இருக்குல்ல, இந்த நான் இந்த 3 குணங்களோட சேரும் போது ஒன்னாயிடும். விருத்தி சாரூபியம் இதரத்துல நான் என்ன ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களோட ஒன்னாயிடுறேன். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஏய ஹேத்து சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க யோக சூத்திரத்துல, திரஷ்டாவா இருக்கிற நானும் திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம்
வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் 23 தத்துவங்களும் 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் திருஷ்யம்னு பேரு. இந்த திரஷ்டாவா இருக்கிற ஆத்மாவும் திருஷ்யமா இருக்கிறது ரெண்டும் ஒன்னு சேரும் போது சையோகம்னு பேரு. இந்த ஒன்னு சேரும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? நான் கர்த்தான்னு நினைக்கிறேன், நான் போக்தான்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சா? அப்போ இந்த குணம் எது வரைக்கும் குணம் இருக்கோ, குணத்தோட சேர்க்கை இருக்கோ, அது வரைக்கும் இவன் என்ன ஆகிறான்? கர்த்தாவா போக்தாவா இருக்கான். தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க, யோகிகளும் சாங்கியர்களும், கண்டிப்பா குணத்திலிருந்து நீங்க விபாகம் பண்ணல அப்படின்னா, நான் இந்த குணம் இல்லைன்னு விபாகம் பண்ணாத வரைக்கும் ஆத்மா எப்படி இருக்கும்? சதா ஆத்மாவும் சலிச்சுக்கிட்டே இருக்கும். எதனால? குணத்தினால. இது ரொம்ப பிரத்யக்ஷம் நமக்கு. சில சமயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ரொம்ப சாந்தமா உட்காந்து, மனசு எப்படி இருக்கு? ரொம்ப சாந்தமா இருக்கு. நம்மள அப்படிதானே சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப சஞ்சலமா இருக்கு, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒர்க்காலிக்கா இருக்கு, எதையாவது பண்ணணும், எங்கேயாவது போகணும், ஒரு டிராவலிங் பண்ணிட்டு வருவோமா, லாங் ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வருவோமா அப்படின்றோம். எங்கேயாவது மலை ஏறிட்டு வருவோமா, ஏதாவது கார்டனிங் பண்ணுவோமா அப்படின்றோம். அப்போ ஒரு சில சமயம் ஒர்க்காலிக்கா இருக்கும், சில சமயம் சாந்தமா இருக்கும், சில சமயம் ஒரே சோம்பலா இருக்குது, தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் தூங்குறேன் அப்படின்னு என்ன சொல்றோம்? நான் தூங்குறேன், நான் யாத்திரை பண்ண போறேன், ஒரு டிராவல் பண்ண போறேன், ட்ரெக்கிங் பண்ண போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண போறேன், நான் ஜபம் பண்ண போறேன், மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு. அப்போ இந்த 3 குணங்களோட இணைஞ்சு தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எல்லா ஆக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் இந்த 3 குணங்களோட காரியங்களோட சேர்ந்துதான் நம்ம இப்ப இருக்கோம். தத்துவம் ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் கூட, குருமூர்த்தி சார் தத்துவம் தெரிஞ்சா நீங்க என்ன இப்ப எப்படி இருக்கீங்க? எப்படி விவகாரம் பண்றீங்க? விவகாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரெல்லாம் தத்துவம் படிச்சீங்களோ எல்லாரும் விவகாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கோமதி அம்மா, நீங்க என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? உங்களுக்குள்ளார இருக்கிற தாட் என்ன ப்ராசஸ்ல இருக்கு? நானோட சேர்ந்துதானே இருக்கு. ஆமா, என் மனசு வந்து பார்த்து ரொம்ப பிரசன்னமா இருக்கு, பாடம் நல்லா கேட்டுட்டு இருக்கேன், சத்துவ குணம் போயிட்டு இருக்கு, நல்லா பாடம் புரியுது சுவாமி. அப்ப சத்துவ குணம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரியுதுன்னு சொன்னீங்கன்னாவே என்ன அர்த்தம்? உங்களுக்கு குணத்தோட நீங்க சத்துவ குணத்தோட ஐடென்டிஃபை பண்றீங்க. எனக்கு பாடமே புரியல, ஏதோ சஞ்சலமா இருக்கு மனசு. அப்ப ரஜோ குணத்தோட உங்களை ஐடென்டிஃபை பண்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? குணங்களோட என்ன ஆயிருக்கும்? சிங்க் ஆயிருக்கும். குணங்களோட சிங்கான காரணத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் அனாதி காலத்துல இருந்து இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்? சலிச்சுக்கிட்டே இருக்கான், அசைஞ்சுக்கிட்டே இருக்கான். நான் பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நித்திய பிரச்சலிதாத்மக புருஷா. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கிறவன், சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறவன். எப்படி குணங்கள் சலிக்குதோ அது போல. அப்ப குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது. அப்ப குணங்கள் எப்படி நிக்காம இருக்கோ, அந்த குணங்களோட சிங்க் ஆகிற புருஷனும் என்ன பண்ற? ஆத்மாவும் சலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? இது ஒரு பட்சம். அதுக்கப்புறம் 2வது பட்சம் சொல்ற, கிம்பா அல்லது 2வது பட்சம், கிரியாயேவ காரகம் யதா பௌத்தானாம். பௌத்த மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானவாதம். க்ஷணிக்க விஞ்ஞானவாதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம்னு பேர், ஒரு தாட். அந்த தாட்டுக்கு அந்நியமா ஆத்மாவும் இல்லை. நீங்க புத்தி விருத்தி இல்லாத இடம் எது? தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? சாவித்திரி இருந்தீங்களா? நீங்க சாவித்திரின்னு இருந்தீங்களா தூக்கத்துல? புஷ்கலான்னு இருந்தீங்களா நீங்க? அப்ப வேக்கப் ஆனாதானே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே உங்களுக்கு அறியப்படுது. அப்ப புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா நீங்க இல்லை, உங்களோட பர்சனாலிட்டி அங்க இல்லவே இல்லை, நீங்க இல்லவே இல்லை. அப்ப ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. புத்தி விருத்தி தான் ஆத்மா. சரி, கை காலு மூக்கு வாய் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் மூலமா இந்த கர்மத்தை பண்றேன் நீங்க சொல்றீங்களே, இது எல்லாம் புத்தி இருந்தாதான் இருக்குமா இல்ல புத்தி இல்லாமையும் இருக்குமா? வெளியில இருக்கிற விஷயங்கள், உங்களோட தேகம், உங்க மனசு, இந்திரியங்கள், இதெல்லாம் எது இருந்தா இருக்கும்? புத்தி இருந்தா மட்டும்தான் இருக்கும். அப்ப புத்தி இல்லை அப்படின்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். எப்ப புத்தி வேக்கப் ஆகுதோ,
புத்தி வேக்கப்பாடோட நான் இருக்கேன், நான் பரமஹம்சானந்தான்ற நான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட மனசு, புத்தி, என்னோட மனசு, இந்திரியங்கள், தேகம், வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னா வெறும் விருத்தி, புத்தி விருத்தி மட்டும்தான். புத்தி விருத்தி இல்லாத இடத்துல உலகமும் இல்ல, நானும் இல்ல. அப்போ பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத் பூதம் யதா நித்ரயா. ஆச்சாரியர் இதுல தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல முதல் ஸ்லோகமே தான் சொல்றேன். அப்ப இந்த உலகம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த உலகமும் புத்தியோட விருத்தியில இருக்கு. தூக்கத்துல சொப்பனம் பாக்குறீங்க, உலகம் வெளியில இருந்துச்சா? உலகம் வெளியிலேயே இல்ல. அப்ப உலகம் எங்க இருக்கு? மனசோட விருத்தியில இருக்கு. இவ்வளவுதான். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா உலகத்தை நம்ம எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா புத்தி விருத்தியில தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சொப்பனத்துல எப்படியோ அதேதான் ஜாகிரதத்துல. அப்ப நான் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்தி விருத்தி இருந்தா நான் இருக்கேன், புத்தி விருத்தி இல்லைன்னா நான் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இந்த புத்தி விருத்தி தான், விஞ்ஞானம் தான். கிரியா, ஒரு ஆக்ஷன் நடக்குது, நான் இப்ப படிச்சு கொடுக்குறேன்றது எதை வச்சு சொல்றேன்? புத்தி விருத்தி இருந்தா தான் படிச்சு கொடுக்கறது எனக்கு தெரியும். புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா ஒருத்தர் கோமால இருக்கார், கோமால இருக்கார்கிட்ட ஏதாவது ஆக்ஷன் நடக்குமா? கிரியா இருக்குமா? கிரியா இருக்காது. கர்த்தா இருப்பாரா? கர்த்தாவும் இருக்க மாட்டார், கிரியாவும் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுமா? அவரோட இந்திரியங்கள், தேகம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ எப்ப புத்தியில ஒரு கான்சியஸ்னஸ் வந்துச்சோ, புத்தி வேக்கப் ஆயிடுச்சோ, அப்ப என்ன சொல்றோம்? ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் கொஞ்சம் பிரெயின் டெத்துன்னு இப்போ நிறைய இடத்துல சொல்றாங்கல்ல, மூளை சாவா, மூளை பாத்தீங்கன்னா செத்து போறது. அப்ப என்ன உயிர் இருக்கும், ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஆள் இருக்க மாட்டார். அவ்வளவுதான், டெட் பாடி தான், வேஸ்ட். அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே அப்ப என்ன தெரியுதுன்னா, பிரெயின் டெத் ஆச்சு அப்படின்னா, புத்தி டெத் ஆச்சு அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை, கிரியாவும் இல்லை, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி தான் கர்த்தா, ஆத்மா, புத்தி விருத்தி தான் ஆக்ஷன், புத்தி விருத்தி தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அப்படின்னு யாரு சொல்றா? பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க. அவங்க அந்த விஞ்ஞானத்தை என்ன பண்றாங்கன்னா, புத்தி விருத்திய மொத்தம் 5 வெரைட்டியா பாத்தீங்கன்னா பஞ்சஸ்கந்தம் அப்படின்னு சொல்றாங்க. 5 பில்லர்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தி விருத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஸ்கந்தமா சொல்றாங்க. ரூபஸ்கந்தம் அப்படின்னு பேர். முதல் பாத்தீங்கன்னா ரூபஸ்கந்தம் அப்படின்னு. ரூபஸ்கந்தம்னா நம்ம பாக்குற ஃபார்ம் எல்லாம். வெளியில பாக்குறீங்களா இல்ல உள்ள பாக்குறீங்களா ஃபார்ம்? விஞ்ஞானம் தெரியணும். நம்ம என்ன ஆகுது தெரியுங்களா? நான் ஏற்கனவே ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சைத்தன்யம், சைத்தன்யத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவித்யா, திரிகுணாத்மிகா. இந்த அவித்யாவோட காரியமா புத்தி. அப்ப பாத்தீங்கன்னா புத்தி அவித்யிலிருந்து உண்டாகுது. அவித்யிலிருந்து உண்டான மாத்திரத்துல புத்தியில பாத்தீங்கன்னா 3 குணங்களுடைய விருத்தி. விருத்தி அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும்? எம்டி வேகனா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பருக்குள்ளார என்ட்ரி ஆகுது. எப்படி போகுது? குட்ஸ் பாத்தீங்கன்னா எம்டியா போகுது. அதே மாதிரி இந்த 3 விதமான குணங்களை உடைய தாட் ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த டார்ச் லைட்ல இருந்து ஒரு பீம் மாதிரி அந்த பிரகாசம் எப்படி போகுதோ, அதே மாதிரி புத்தியில இருந்து 3 குணங்களை உடைய ஒரு விருத்தி பாத்தீங்கன்னா ஒரு தாட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி போகுது. கிளம்பி போகும்போது அந்த இடத்துல கிளம்பும் போது அதுக்கு என்ன பேரு? புத்தி விருத்தின்னு பேரு. அந்த புத்தியில என்ன இருக்கு அப்படின்னா அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். நம்ம ஜீவாத்மா இருக்கோம்ல, நான் புத்தி வேக்கப் ஆகும் போதே அது கூட என்ன ஆயிடுது? நான் வந்துடுது. அந்த புத்தி விருத்திய நான் அப்படின்னு முதல் அபிமானம் நமக்கு வந்துடுது. அங்க அப்போ புத்தி விருத்தியில என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும். இங்க இருந்து அது மனசை போய் பிராப்தி பண்ணும்போது அதுக்கு பேர் மாறிடுது. என்ன பேரு? மனோவிருத்தின்னு மாறிடுது. புத்தி விருத்தி மனோவிருத்தி ஆயிடுச்சு. அப்ப மனோவிருத்தியில யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்தியில பிரிச்சிங்க அப்படின்னா மனோவிருத்தியில எத்தனை இருக்கும்? நான்ற சுத்த சைத்தன்யம்,
அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து திரிகுணம், 3 குணங்களை உடைய மாயா, அதுல இருந்து தான் விருத்தி, அந்த விருத்தியில அகங்காரம் இருக்கும், புத்தி அகங்காரம் இருக்கும். அப்ப மனோவிருத்தியில வந்து பாத்தீங்கன்னா 5 ஐட்டம் இருக்கு. மனோவிருத்தி, ஒரு மனோவிருத்தி எடுத்தீங்கன்னா, ஒரு தாட் எடுத்தீங்கன்னா, ஆலோசனை பண்றீங்கல்ல, அதுவா இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தாட்ல இத்தனை லேயர்ஸ் இருக்கு. நான் திரிகுணாத்மிகான்னு சொல்லக்கூடிய ஒன்னும் தெரியவில்லைன்ற மாயா, அதுல இருந்து புத்தி விருத்தி, புத்தி விருத்தியில அகங்கார விருத்தி, அகங்கார விருத்திக்கு மேலதான் மனோவிருத்தியா அது ஆயிடுது. பேர் மட்டும் மாறுது, மனோவிருத்தி. மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வழியா போகும்போது அதுக்கு பேர் வந்து என்ன ஆயிடுது, இந்திரிய விருத்தின்னு மாறிடுது. மனோவிருத்தியில இருந்து 5 இந்திரியங்கள் வழியா என்ன பண்ணுது, ஓட்ட வழியா வெளியில வருது. சக்ஷு விருத்தி, சுரோத்திர விருத்தி, ரசவிருத்தி, கிராண விருத்தி, ஸ்பர்ஷ விருத்தின்னு 5 விருத்திகள். 5 விருத்தினா எப்படி, லைட்டோட ஒரு தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொளுத்தி வச்சு 5 ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு மேல ஒரு கவர் பண்ணீங்கன்னா தீபம் விற்கிது இல்ல, 5 வழியா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் வெளியிருப்பதில்ல, அது மாதிரி 5 ஓட்ட வழியாவும் நமக்கு என்ன ஆகுது, உள்ள இருக்கிற அந்த மனோவிருத்தி வெளிப்படுது. வெளிப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை வந்து காது கேட்குது, ரூபத்தை வந்து கண்ணு பாக்குது, பார்த்து உள்ள கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து மனசுக்கு கொண்டு போய், மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னே புத்தியில ஒரு ஞானம் உண்டாகுது. இது மலை, இது வீடு, இவர் கிருஷ்ணர், இவர் கோவிந்தன், இது சிகப்பு, இது பச்சை, இது மஞ்சள் அப்படின்னு ரூபங்கள் எல்லாம் இதுக்குள்ளார புத்தி விருத்தியில உண்டாகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியை நம்ம என்ன பண்றோம், 5 ஸ்கந்தங்களா பௌத்தர்கள் பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ரூபஸ்கந்தம் அப்படின்னு பேர். ரூபஸ்கந்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச இந்திரியங்கள் வழியா வரக்கூடிய மெசேஜ், பிரத்யக்ஷ பிரமாணம் நம்ம சொல்றோம். இந்திரியங்கள் மூலமா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூபஸ்கந்தத்துக்குள்ளார வந்துருங்க. இந்திரிய விஷயங்கள் எல்லாம் புத்தியில பரிணமிக்கும் போது அதுக்கு பேர் ரூபஸ்கந்தம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இதுக்கு அடுத்து 2வது வேதனாஸ்கந்தம் அப்படின்னு சொல்றாங்க. வலிக்குது நம்ம சொல்றோம்ல, பசிக்குது, வலிக்குது, எனக்கு வெக்கமா இருக்குச்சு, எனக்கு சங்கோச்சமா இருக்குச்சு, ஐயோ என்னைய அங்க கொண்டு போய் விட்டாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு, சங்கோச்சமா போச்சு. நம்ம சொல்றோம் வெக்கமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியுமா, காட்ட முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் விஷயம் இருக்குல்ல, இதுக்கு பேர் வேதனாஸ்கந்தம் அப்படின்னு பேர். பசிக்குது, வலிக்குது, தாகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காம எண்ணங்கள் வருது, இது மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, வேதனாஸ்கந்தம்னு ஒரு பில்லரா வச்சுங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞான ஸ்கந்தம் அப்படின்னா, இந்த விஞ்ஞான ஸ்கந்தம் எதுனா அறிவு, எதெல்லாம் அறிவா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞான ஸ்கந்தத்துக்குள்ளார கொண்டு வந்துடணும். சம்யான்றது வந்து பாத்தீங்கன்னா பேரை பத்தினதெல்லாம் இருக்குல்ல, எவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு டீச்சர் ஞாபகத்துல இருந்தாங்க, சாந்தகுமாரின்னு ஒரு டீச்சர். ஐயோ எத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஞாபகம் வச்சிருக்கேன். குமுதா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க 3ஆம் கிளாஸ்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. குமுதா டீச்சர் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி டீச்சர், நீ பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படியும் ஒவ்வொருத்தரோட டீச்சர் பேரு என்னென்ன பக்கத்துல கூட இருந்த படிச்சவங்க பசங்க பேரெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஏகப்பட்ட நாமம் இருக்கா. அது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா சஞ்ஞா ஸ்கந்தம் அப்படின்னு பேர். பெயர்கள் எல்லாம் சஞ்ஞால கொண்டு வந்துருங்க, நாம ரூபத்தை எல்லாத்தையும் ரூபஸ்கந்தத்துல கொண்டு வந்துருங்க, வேதனான உணர்வுகளை எல்லாத்தையும் வேதனாஸ்கந்தத்துல கொண்டு வந்துருங்க. அறிவெல்லாம் இப்ப நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோம், இப்ப கீதா படிக்கிறோம், ஒவ்வொன்றும் அறிவா பரிணமிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனது விஞ்ஞான ஸ்கந்தத்துல கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் சம்ஸ்கார ஸ்கந்தம், நினைவு கொள்றோம்ல, நினைவு கொள்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார ஸ்கந்தம்னு பேரு. வாசனைகள் எல்லாம் மொத்தம் இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி விருத்திய 5 ஸ்கந்தங்களா வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் பிரித்து சொல்கிறார்கள். இது கண்ணியமா உலகமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் ஒரு லெவலுக்கு. இருக்கிறதுலயே வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரர் ஸ்வீகாரம் பண்ற ஆட்கள்ல ரொம்ப முக்கியமான ஆள் என்னன்னா இவன் தான். இந்த விஞ்ஞானவாதம் தான் நம்ம ரொம்ப உச்சத்துல இருக்கிறவன். அவனை தாண்டி என்ன பண்ணுவோம், சுத்த பிரமத்துக்கு போயிடும். அப்ப இது ஒரு ஸ்டெப்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. என்னோட புத்தி விருத்தி தான் நாமம், என்னோட புத்தி விருத்தி தான் ரூபம், என்னோட புத்தி விருத்தி தான் அறிவு, என்னுடைய புத்தி விருத்தி தான் உணர்வு, என்னுடைய புத்தி விருத்தி தான் நினைவு. மொத்தம் 5 விஷயங்கள். 5 வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி மட்டும்தான். நானும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி தான்.
ஏன் அப்படின்னா புத்தி இல்லைன்னா நான் இருக்கேன்றது கூட பரமஹம்சானந்தான்ற ஒரு பர்சனாலிட்டி இல்லாம போயிடுச்சு. அப்போ புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கா, ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, சதா வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னா க்ஷணப்ரத்வம்சினாஹா, எப்படி இருக்கு அப்படின்னா அந்த குணங்கள் இந்த புத்தி விருத்தி என்ன ஆகுதுன்னா தோன்றி தோன்றி மறையிறது. மலைன்னு பார்க்கும்போது அடுத்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு, குரங்கு, சப்தம் வந்துருது, மாறிக்கிட்டே இருக்கு. இந்த புத்தி விருத்தியை பார்த்துட்டே இருங்க. புத்தி விருத்தியில இருக்கிற விஷயங்கள் க்ஷணந்தோறும் மாறிட்டே இருக்கு. மலை, அடுத்த தாட்டு மடு, அதுக்கப்புறம் விஷயம், வேற விஷயம், வேற விஷயம், மரம், செடி, கொடி, தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு தண்ணியோட ஃப்ளோ மாறி போயிட்டே இருக்கு. அப்போ வந்து தோன்றி தோன்றி மறைய கூடியவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எண்ணங்கள், புத்தி விருத்திகள். உபயதா அப்படி கருமனக அசேஷதக தியாகோ ந பவதி. இந்த நீங்க சாங்கியர்களோட குணத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானவாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு மதத்தை சார்ந்தும் நீங்க கருமத்தை 100% தியாகம் செய்யவே முடியாது. தியாகம் செய்யவே முடியாது. தியாகம் சம்பவிக்காது. தூக்கத்துல என்ன விருத்தி சாமி இருக்கு? அபாவ விருத்தி போயிட்டு இருக்கு. ஒண்ணும் தெரியலன்ற விருத்தி போயிட்டு இருக்கு. ஒண்ணுமில்லை அப்படின்னு ஒரு விருத்தி இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் போயிட்டு இருக்கு அவங்க உடம்புல. ஆமா, சுவாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா தூங்கிட்டு இருக்கும் போது? ஆமா, உங்களுக்கு தெரியல, ஆனா பாடியில சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு, பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. மெட்டபாலிசம் பெரிய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. மெட்டபாலிசம் தூக்கும் போதுதான். நம்ம ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதே இல்லை. மெயின் தூக்கம் வந்து எதுக்காக அப்படின்னா மெட்டபாலிசத்துக்காக தான். அப்போ ஒரு பெரிய காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதத்துல சொன்னாலும் என்ன ஆகுதுன்னா கருமத்தை மிச்சமில்லாமல் தியாகம் செய்வது என்பது முடியாது. அது பௌத்த மதவாதிகள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல விஞ்ஞான இது நம்ம சாங்கியர்களோட மதத்திலையும் சரி, தியாகம் செய்வது முடியாது. அத திருத்தீயக அப்படி பக்ஷம். இதுக்கப்புறம் மூணாவது ஒரு பட்சம் இருக்கு. யாரோட பட்சம் அப்படின்னா காணாத மகரிஷியோட வைசேஷிக மதம் அப்படின்னு சொல்றோம். காணாத மகரிஷி என்ன பண்ற, கொஞ்சம் தர்க்கம், கொஞ்சம் அட்வான்ஸா போறாரு. இல்ல சாமி, நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்திய அப்பி பக்ஷோ யதா கரோதி ததா சக்ரியம். நான் இப்ப சும்மா உட்கார்ந்துருக்கேன். நம்ம சொல்றோம்ல நம்ம வார்த்தை, ஜி என்ன பண்றீங்க, சும்மா தான் இருக்கேன் சொல்லுவோமா? நம்ம சொல்றோம், நம்ம வார்த்தையில டெய்லியும் யூஸ் பண்றோமா? என்ன பண்றீங்க ஜி? சும்மா தான் இருக்கேன். என்ன பண்றீங்க ஜி? படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜி. இப்ப என்ன ஜி பண்றீங்க? சும்மா இருக்கேன் ஜி, படிச்சு முடிச்சிட்டேன் ஜி, சும்மா இருக்கேன் ஜி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. இப்ப என்ன பண்றீங்க? சும்மா உட்கார்ந்து இருக்கேன் ஜி, சும்மா படுத்திருக்கேன் ஜி, சும்மா இருக்கேன் ஜி, சும்மா இருக்கேன். நம்ம யூஸ் பண்றோமா? அப்போ நம்மளோட விவகாரத்தை அப்படியே காணாத மகிழ்ச்சி சொல்றார். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்றோமோ அப்ப ஆத்மா என்ன ஆயிடுது? கர்மத்தோடு சேர்ந்து சக்கிரியமா ஆயிடுது. கர்மத்தோடு சேர்ந்து எப்பெல்லாம் கர்மம் பண்ணாம இருக்கோமோ அப்பெல்லாம் ஆத்மா நான் எப்படி இருக்கேன்? நிஷ்கிரியமா, சும்மா இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா சில சமயம் கிரியைகளோடு சேர்ந்து இருக்கு, சில சமயம் கிரியை இல்லாம இருக்கின்றது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யதா ந கரோதி ததா நிஷ்கிரியம். எப்ப கர்மத்தை பண்ணலையோ அப்ப நிஷ்கிரியம், எப்ப கர்மத்தை பண்ணுதோ அது அப்போ சக்கிரியம். இது வஸ்து ஏவ வஸ்து ததியேவ. இப்படிதான் ஆத்ம வஸ்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணுது சில சமயம் கர்மத்தை பண்ணாம இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்ர ஏவம் சதி சக்கியம் கர்ம அசேஷதக தியக்தும். அப்பவும் இந்த மூணாவது பட்சத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா 100% கர்மங்களை தியாகம் செய்ய முடியாது. அப்ப 3 பட்சங்கள்லையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் சொல்லிட்டு இருக்கேன் 3 குணங்கள் போயிட்டு இருக்குச்சு. 3 குணங்கள் எது வரைக்கும் போகும்? நீங்க தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் 3 குணங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்ப இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க தேகம்னு உங்களை நினைக்கிற வரைக்கும் நீங்க கர்மத்தை என்ன பண்ண முடியாது? தியாகம் பண்ணவே முடியாது. ஏன்? 3 குணங்களோட. 3 குணங்கள் என்ன பண்ணும்? சலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை எது வரைக்கும் நீங்க தேகம்னு உங்களை அறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. முதல்ல சாங்கிய பட்சம். ரெண்டாவது பௌத்த பட்சத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து விஞ்ஞானம் தான்.
விஞ்ஞானம்ன்றது என்னது? விஞ்ஞானத்தோட இயல்பு என்னது? குணம் எப்படி சலிச்சுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி விஞ்ஞானம்ன்ற புத்தி விருத்தி என்னது? தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நதியோட ஃப்ளோ மாதிரி பிரவாகமா போயிட்டே இருக்கும், நித்திய பிரவாகமா போயிட்டே இருக்கும். விஞ்ஞானம் போயிட்டே இருக்கும். விஞ்ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிவே இல்லை. பிறந்ததுல இருந்து விஞ்ஞானம்ன்ற புத்தி விருத்தி போயிட்டே இருக்கு. தூக்கத்துலயும் அது அபாவ பிரத்தியமா போயிட்டே இருக்கு. அப்ப வந்து புத்தி விருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. அப்பவும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒன்னும் தியாகம் பண்ண முடியாது மிச்சம் இல்லாம. அதுக்கப்புறம் மூணாவது பட்சமா இருக்கிற இந்த வைசேஷிக மதத்துல, காணாத மகிழ்ச்சியோட வைசேஷிக மதத்திலையும் சில சமயம் சும்மா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சும்மா இருக்கும், அகர்த்தாவா. எப்பெல்லாம் கர்மம் பண்ணுதோ அப்பெல்லாம் அது வந்து சகர்த்தாவா கர்மத்தோடு சேர்ந்து ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இணையுது, ஏன் இந்த கர்மத்தை பண்ணுது, ஏன் பண்றது இல்லைன்னு அவங்க நியமமே பண்றது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ மூணாவது மதத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா இருக்கேன், சும்மா இருக்க வேண்டியதுன்னு இருங்க. யாராவது நான் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் சும்மா இருக்க போறேன், இருந்து பாருங்களேன், சும்மா இருக்க முடியுமா உங்களால? நான் சும்மா போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையடியில மரத்தடியில போய் உட்கார்ந்துக்க போறேன், இருக்க முடியுமா சும்மா? எவ்வளவு நேரம் சும்மா இருப்பீங்க? நான் சாதுக்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னு நான் சும்மா இருக்க போறேன்னா எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 24 மணி நேரம் சும்மா இருக்க முடியுமா உங்களால? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? நாங்கள் அதெல்லாம் பிரத்யட்சமா பார்த்துட்டோம். உத்தரகாசியில போய் உட்கார்ந்துருப்போம். நான் சும்மா ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆக போறேன் அப்படின்னு நமக்கு தப்பா புரிதல் இருக்கு. சும்மா போய் உட்கார்ந்துருப்போம், 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்போம். ஜபம் நல்லா போயிட்டு இருக்கோம். கங்கோத்திரில போய் உட்கார்ந்துருவோம். நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு, நல்ல குட்டியாவும் கிடைச்சிரும். வெளியில கங்கா ஓடிக்கிட்டு இருக்கோம், உட்காந்துக்கிட்டு ஓம் 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 சொல்லிட்டே இருப்போம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அப்படி ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. அப்படியே மெதுவா அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வருவோம். திரும்ப வந்து உட்காருவோம். பசிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அப்புறம் அப்படியே வெளில போய் சாப்பிட்டு வருவோம். சாப்பிட்டு வந்து ஒரு வாரம் அப்படியே போயிட்டு இருக்கோம், வெறும் தேக இது மட்டும். அப்புறம் கொஞ்சம் காசிப் பண்ணா நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் சத்சங்கம் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்ப 4 சாதுக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவோம், லௌகிகமா ஆயிடுவோம். அப்போ ஒரு மனுஷனால 24 மணி நேரமும் சும்மா இருத்தல் என்பது சம்பவிக்க முடியாது. இப்ப உங்களோட லைஃப்ல, எல்லாத்தோட லைஃப்ல அப்படித்தானே சும்மா இருத்தல் அப்படின்றது அப்பப்ப நடக்கும். நம்ம ஜீவனை ஃபுல்லா பண்ணிருக்கோம், அப்பப்ப சும்மா இருப்போம், அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நடுவுல சும்மா இருக்கிறது சித்திக்கும் இல்ல. சும்மா அது இல்ல அதான் நம்ம சொல்றோம் அது மாதிரி. நான் காரியம் பண்ணல சும்மா இருக்கேன், காரியம் பண்ணல சும்மா இருக்கேன். அப்ப அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குளால பர்மனண்டா இருக்க முடியல. அந்த சும்மா இருத்தல கூட 24 மணி நேரம் நம்மளால பண்ண முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 பட்சத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குணத்தை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நீங்க சும்மா இருக்க முடியாது. விஞ்ஞானவாதியா இருந்து பாத்தீங்கன்னாலும் சும்மா இருக்க முடியாது. காணாத மகிழ்ச்சியோட சேர்ந்து பாத்தீங்கன்னாலும் கூட என்னால சும்மா இருக்க முடியாது. சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணுதல் 3 பட்சத்திலையும் முடியவே முடியாது அப்படின்னு இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். 84வது பேஜ். என்னமா இப்ப இல்ல இப்ப அதுக்காக தான் ஞானத்துக்கு வரும். ஞானத்துக்கு அப்புறம் தான் என்ன முடியும்? ஞான நிஷ்டைக்கு போகணும். நீங்க சொல்றது கந்தர் அனுபூதியில சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை பத்தி பேசுற. ஒருத்தருக்கு ஒரு ஞானம் வந்ததுக்கு பிறகுதான் ஞான நிஷ்டை சம்பவிக்கும். நான் இப்ப உங்களுக்கு வார்த்தையை நல்லா தெளிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேகத்துல நீங்க நான் அப்படின்ற நினைக்கிற வரைக்கும், தேகத்தோட ஒரு இது இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியாது? கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது மிச்சம் இல்லாம. இப்ப கர்மம் எங்க நடக்குது அப்படின்றதுதான் இப்ப ஞானம். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றா? நான் பண்றேனா இல்லையா? இதான் இப்ப விசாரத்தோட இது. இப்ப நம்ம தேகமா நினைச்சுட்டு இருக்க வரைக்கும், 3 குணங்களோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. நான் புத்தியோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலையும் கர்மம் செய்யாம இருக்கவே முடியாது. நம்ம சும்மா இருக்குன்னு சொல்றதெல்லாம் டெம்பரவரியா தான் சொல்ல முடியும் ஒழிய பர்மனண்டா நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்ப சும்மா சொல்லற அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொன்னது? அப்படின்னா ஞானத்தை அடைந்தவனுக்கு, ஞான நிஷ்டைக்கு. அந்யாம் வாச்சாம் விமுஞ்சத வாச்சோ விக்லாபனம் தத்து அப்படின்னு வந்து முண்டகோபனிஷத்துலயும் பிருகதாரண்யத்திலயும் மந்திரம் இருக்கு. சும்மா இருன்ற வார்த்தை அப்படியே அங்க வந்து யூஸ் பண்ணிருக்கு. அப்ப ஞானம், ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான்
நீங்க ஞான நிஷ்டையில போய் உட்கார முடியும். 100% கர்மம் யாருனால முடியும்னா ஞானிக்கு மட்டும்தான் 100%. எப்படி முடியும்? அதெல்லாம் பேச போறோம். அதனாலதான் இப்ப இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3 விஷயத்தை பத்தி யோசிங்க, நாளைக்கு இன்னும் டெவலப் பண்ணலாம். ஆமாமா, 5, 8, 5, 9 தான் ஞானியோட இது. தேகத்துல காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் செய்யவில்லை, நான் பார்க்கிறேன். பார்க்கின்ற சாட்சி கர்த்தா இல்லை, போக்தா இல்லை. அப்ப நான் சாட்சியா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்ண முடியும் ஒழிய, நான் தேகத்தோட இணைஞ்சு திரஷ்டு திருஷ்ய சயோகத்தோட இருந்தேன் அப்படின்னா ஒரு காலத்திலேயே நமக்கு பாத்தீங்கன்னா கர்மத்தை விட முடியாது. கர்மத்தை விட முடியாதுன்னா மோட்சம் சம்பவிக்கும். கருமணிச்ச கர்மையாக அதான் சொல்ல போறோம். அதேதான். இல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா 4:18 இருக்கு. யாராவது கேட்கணும் அப்படின்னா, இந்த லீவ் 3 நாள் லீவ் வருது. சித்ராமா சொன்ன மாதிரி கர்மண்ய கர்மய பஷ்யே தகர்மணிச்ச கர்மையா ஒரு பெரிய பாஷ்யம். அதை நான் ஜீவன் முக்தி விவேகத்துல 4வது சாப்டருக்கான சம்பந்த பாஷ்யம் எதுவுமே இல்லைன்னு படிக்கல. அந்த பாஷ்யத்தை நான் திரும்பவும் உங்களுக்கு எப்ப எடுக்க போறேன்னா, ஜீவன் முக்த லட்சணம்னு ஒன்று வரப்போகுது. அதுல அங்க படிக்கணுன்றதுக்காக அதை வச்சிருக்கேன். 4வது இதான். ஆமா, அதேதான். இப்ப நம்ம அதுதான் வரோம். இப்ப யாரு கர்மா பண்றா, நான் கர்த்தாவா இல்லையான்னு டிசைட் பண்ணணும். இல்ல அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுங்க. முதல்ல பாஞ்ச பௌத்திக ஆத்மவாதி, பூத்தாத்மவாதின்னு பேர். 5 பூத்தங்களை ஸ்வீகாரம் பண்றவங்க. அதுக்கப்புறம் 3 பூத்தங்களை ஸ்வீகாரம் பண்றவங்க, 4 பூத்தங்களை ஸ்வீகாரம் பண்றவங்க, அப்புறம் 3 பூத்தங்களை ஸ்வீகாரம் பண்றவங்க. பஞ்சபூத்தாத்மவாதிகள்லயே பூத்தாத்மவாதிகள்ல 3 வெரைட்டி இருக்காங்க. 5 பூத்தத்தை ஸ்வீகாரம் பண்றவங்க, 4 பூத்தத்தை ஸ்வீகாரம் பண்றவங்க, 3 பூத்தங்களை ஸ்வீகாரம் பண்றவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேகாத்மவாதி, தேகத்தையே ஆத்மா நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் இந்திரியங்களை ஆத்மா நினைக்கிறவங்க இந்திரிய ஆத்மவாதி. அப்புறம் மனச ஆத்மா நினைக்கிறவங்க மனோ ஆத்மவாதி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத்திய ஆத்மா நினைக்கிறவங்க விஞ்ஞான ஆத்மவாதின்னு பௌத்தர்கள். அதுக்கப்புறம் பௌத்தர்களுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது தான் பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் அதோட முடிச்சிடுறாங்க. அவங்க எங்க போறாங்க, பௌத்தர்களோட விஞ்ஞானவாதிக்கு அட்வான்ஸ் என்னது, சூன்யாத்மவாதி. தூங்குனீங்கன்னா புத்தி இருக்கிற வரைக்கும் புத்தி இருக்கு, தூங்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப ஒண்ணும் இல்லைன்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூன்யாத்மவாதம் அப்படின்னு, சூன்யந்தான் ஆத்மான்னு தூக்கத்துல இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல கொஞ்சம் அனுகிரகம் சாங்கியர்களுக்கு ஒரு அனுகிரகம் வந்துச்சு. சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாங்கியர்களை முதல்ல காணாத மகிழ்ச்சி கொண்டு வாங்க, வைசேஷிக நியாயம். அவங்க சொல்றாங்க, நீங்க சும்மா இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த இடத்துல பரமாணுக்கள் புஞ்சம் இருக்கு, மொத்த பரமாணுக்கள் கூட்டமா இருக்கு அப்படின்றான். அப்போ யார் அட்வான்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, சூன்யவாதியை காட்டிலும் நியாய வைசேஷிகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ். நீங்க சும்மா இல்ல, அந்த இடத்துல கிரியேஷன் இல்லை, அந்த இடத்துல கிரியேஷன் இல்லாம வெறும் பரமாணுக்கள் கூட்டமா இருக்கு, இன்னும் ஒண்ணு சேரல. ஒண்ணு சேர்ந்தா கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். தனித்தனியா அணுக்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கு அப்படின்றான். அதுதான் பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தை. இவங்க என்ன பண்றாங்க, சாங்கியர்கள் முட்டாள அப்படிலாம் இல்ல, ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் 3 குணங்கள் இருக்குன்றான். ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் 3 குணங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப படிச்சோம்ல, நம்ம இப்ப 18வது சாப்டர்லயே என்ன ததஸ்தி, கொஞ்சம் கூட இந்த 3 குணங்கள் இல்லாததா ஒண்ணு கூட பாத்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை. இப்பதான் நம்ம படிச்சோம். எத்தனாவது ஸ்லோகம் அது, 40வது ஸ்லோகம். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனக சத்வம் பிரகிருதி ஜெயர் முக்தம் யதேபி சியாத் திரிபிர் குணைஹி அப்படின்னு ஒரு பார்த்தோம். இந்த உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ எங்கேயும் ஒரு அணு கூட இல்லை, ஒரு வஸ்து கூட இருக்குன்ற ஒரு வஸ்து குணங்களை தாண்டியதா இல்லை. அப்போ ஒரு ஆட்டம்னு சொன்னா கூட இது புரோட்டானா இருக்கு, எலக்ட்ரானா இருக்கு, இது பாத்தீங்கன்னா பரமாணுவா இருக்கு, அப்படி இருக்குன்னு நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாத்துக்குள்ளாரையும் எது இருக்கு, 3 குணங்கள் வியாபிச்சிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நியாய வைசேஷிகத்தோட அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா வெர்ஷன் எது அப்படின்னா அட்வான்ஸ் வெர்ஷன் சாங்கியர்கள். 3 குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சாங்கிய ஆத்மவாதி, திரிகுணாத்மவாதின்னு பேரு, அவனை காட்டிலும் யோகி என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 குணங்களுக்கு ஆதாரமா பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான். ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா அவன் தான் இணைச்சி வைக்கிறான்.
இந்த பரமாணுக்கள் இணையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னால இணையாது. ஒரு சர்வஜனா இருக்கக்கூடிய சர்வசக்திமானா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகி சொல்றான், பக்தன் சொல்றான். யோகி பக்தன் 2 பேரும் ஈஸ்வர பக்தர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேதாந்தம் தான் அதுக்கு கடைசியில வருது. யோகிக்கும் அதுக்கப்புறம் பக்தனுக்கும் தாண்டி வருது. இல்ல ஈஸ்வரன் கூட வந்து கல்பனை தான் இருக்கிறது. ஒரே ஒரு நான் மட்டும் தான், அது பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கு மேலதான் இது எல்லாம் கல்பனா, அவித்யினால கல்பனா அப்படின்னு லாஸ்டா நம்ம வேதாந்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆயிட்டு இருக்கேன் 90 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு கிளாஸ்ல இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் பேச போறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றா பேச போறோம். நாளைக்கும் பேசுவோம், இன்னும் ஒரு 3 நாள் பேசுவோம். இது பேசி இது நல்லா கிளியர் ஆனாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாஹா. இப்ப நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸோட முடிவுல நமக்கு என்ன வரணும்? நான் பண்ற எந்த காரியமும் வெறும் தோற்ற மாத்திரம் தெரியுது. பரமஹம்சானந்தா இப்ப நான் பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தா பாடம் படிச்சு கொடுக்கறது நான் பார்க்கிறேன். யாரு? பரமஹம்சானந்தா படிச்சு கொடுக்கறத நான் பார்க்கிறேன். நான் குருமூர்த்தி பாடம் கேட்கறத நான் பார்க்கிறேன், நீங்க பார்க்கணும். அப்போ உங்க சரீரத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்யவில்லை. நான் கிஞ்சித்து கரோமீதி. 5:8 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் இருக்கோ, 5:9 என்ன ஸ்லோகம் இருக்கோ, இதை நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வரணும். 3:28, 29, 3:27, 28 என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம கொண்டு வரணும். அதான் ஞானம். நான் செய்யவில்லை, இதெல்லாம் என்னது? தோற்ற மாத்திரம் தெரியுது. சொப்பனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களா? நாங்க பெரிய தான பிரபுவா இருந்தேன்னு காலையில இருந்துச்சா சொல்றீங்க? இல்லையே, சொப்பனத்தில் நடந்துச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டேன், காலையில இருந்துச்சு ஐயோ நான் கொலையை பண்ணிட்டேன்னு நான் சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? கொலை பண்ணினாலும் சொப்பனத்துல பண்ணாலும் ஐடென்டிபிகேஷன் நம்ம பண்ணிக்கிறது இல்லை. பெரிய தான பிரபுவா இருந்தாலும் புண்ணிய கர்மா பண்ணாலும் ஆகிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சொப்பனத்துல வந்து முந்தின நாள் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல மெயின் பிரீஸ்டா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னை கூட்டு போய் ஹோமம் பண்றதுக்கு என்ன கூட்டு போறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றவனா உட்கார்ந்து இருந்தேன். நான் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மீன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னே நான் மீனும் சாப்பிடல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துல மெயின் பிரீஸ்டாவும் நான் இல்லை. அப்ப என்ன ஆகுது? ரெண்டுமே வந்து என்னது? சொப்பனம் மாதிரி. அப்ப நான் எதையுமே பண்ணல, கொலையும் பண்ணல, மீனும் சாப்பிடல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோமமும் பண்ணல. இதான் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார் அப்படின்னா நான் பார்ப்பவன், நான் பார்க்கிறவன். என் தேகத்துக்கு என் நானுக்கு மேல இந்த தேகாதிகள் எல்லாம் மாயையோடது. இந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆபாசிக்குது, தெரியுது. தேகமும் ஆபாசம், தேகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் ஆபாசம். நான் பார்க்கிறவன், இதான் சத்தியம். இதான் ஞானாக்னின்னு பேரு. இந்த அக்னியினால வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியங்களும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். கர்மங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதையே பார்க்க இந்த பாவத்தை கொண்டு வர அவனுக்கு கர்மங்களும் இல்லை, கர்மத்தினால உண்டாகக்கூடிய பர்த்தும் ரீபர்த்தும் சம்பவிக்காது. இதான் முக்கியம். ஞான நிஷ்டைக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம போறோம். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. முதல்ல கர்மயோகத்தை பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நான் பண்ணல, உள்ள இருக்கிற ஈஸ்வரன் அந்தரியாவை பண்ண வைக்கிறேன். நான் இன்ஸ்ட்ருமெண்ட். நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானும் அதற்கு நாயகமே. நான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் பொறுப்பாளி இல்லப்பா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ். என்னோட எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்ட சொன்னாலும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பெருமை புகழும் இதா இருந்தாலும் அவருக்கு தான் போய் சேரும். என்னை வந்து பாத்தீங்கன்னா வேற எதையாவது கெட்ட காரியத்தை பண்ண சொன்னாலும் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாம் யார் உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கா? அந்தரியாமியா இருக்கிற ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை தூக்கி பகவான் மேல போட்டுருங்க. மயி சந்நியஸ்ய சர்வ கர்மாணி சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசம். எல்லாத்தையும் புத்தியோட என்ன பண்ணணும்? நான் பண்ணலன்னு பகவான் பண்றாருன்னு தூக்கி போட்டணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு, பக்தனா இருக்கிறவன் என்ன பண்றான்? ஞானியா பரிணமிக்கிறான்.
கர்மம் நடக்கவே இல்லை, தோற்றம் மாத்திரம். இது 3வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஈஸ்வர அர்ப்பணத்தை கொண்டு வரணும். நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றாருன்னு எல்லாத்தையும் தூக்கி அவன் மேல போட்டு ஃப்ரீயா இருங்க. யார் பண்றா? பகவான் பண்ற, நான் பண்ணல.